உலக தாய்மார்கள் அனைவருக்கும் இந்த சேனல் ஒரு வரம். வணக்கம். இன்றைக்கி வசந்த் சொல்லியிருக்காரு தலைப்பு, சித்தம் பேச சொல்லுங்கள் ஐயாவை அப்படின்னு. சித்தம் அப்படின்னா இப்போது இந்த பொழுது நான் பேசுகிறதும் இதை நீங்கள் கேட்குறதும் இறை சித்தம். இப்போது இந்த பொழுது இப்போ நான் பேசுகிறதும் இப்போ நீங்கள் கேட்குறதும் சித்தம் இல்லாதவங்க இதை கேட்டுன்னு இல்லை. சித்தம் இதை உங்களுக்கு சித்தம் வேறு எதனா இருக்கும். அவங்க சாப்பிட்னு இருக்கலாம், இல்லை வேறு எதனா வேலை செஞ்சுன்னு இருக்கலாம், தூங்கின்னு இருக்கலாம், வேறொரு மணியில் இருக்கலாம், வேறு ஒரு வேலையாக இருக்கலாம், வேறு ஒரு செயலில் இருக்கலாம், வேறு ஒன்று மேலே விருப்பமாக இருக்கலாம், ஏதோ ஒன்றா இருக்கலாம். எல்லாரும் அவரவர் சித்தப்படி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். இங்கே நடப்பது எல்லாம் சித்தத்தின்படி நடக்குது. எல்லாம் எப்படி தான் நடக்குது? இறை சித்தத்தின்படி அல்லது சித்தத்தின்படி நடக்குது. சித்தம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எது இயற்கையின் நீதியோ, எது உண்மையோ, எது சரியோ அது பேர் சித்தம். ஒரு ஆண் ஆணாக இருக்கிறது சித்தம், ஒரு பெண் பெண்ணாக இருக்கிறது சித்தம். அப்போ இங்கே எல்லாம் என்ன தான் எதனால் ஆனது தான் அப்படின்னு கேட்டால், எல்லாம் சித்தத்தினால் ஆனது, இறை சித்தத்தினால் ஆனது. இது எல்லாம் இறைவனால் ஆனது அப்படின்னு உணர்ந்துடுறார் ஒருத்தர்னா அவர் சித்தர். அப்போ இறைவன் பால் அல்லது உண்மையின் பால் நடக்கிற எல்லாமே சித்தம். அதை உணர்ந்தவர் பேர் சித்தர். இப்போ இப்படி சொல்லிட்டா எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா? அப்போ எல்லாமே சித்தம், இறை சித்தம் தான்னா என் செயல் எதுவுமே அங்கே இல்லையா? இதில் சரி தவறுன்னு ஒன்று கிடையாதா? அப்போ நான் ஏன் பேனிக் ஆகணும்? நான் ஏன் வலி? நான் ஏன் பயப்படணும்? எனக்கு ஏன் இந்த கஷ்டம்? எனக்கு ஏன் இந்த துன்பம்? இல்லை எனக்கு ஏன் இந்த மகிழ்ச்சி? நான் ஏதோ ஒரு பொருளை நானே தேடி போய் அடைஞ்சின்னு மகிழ்ச்சி ஆகிறேன், நானே ஒன்று இழந்துட்டு துக்கப்படுறேனே. இப்போ இதெல்லாம் இறை சித்தம் தானா? அப்போ எந்துன்னு ஒன்று எதுவுமே இல்லையா? எல்லாமே இறை சித்தம்னா அப்பமா நான் எனக்கு ஏன் துக்கம் வருது? நான் எங்கே கர்மா ரசிக்கிறேன்? எல்லாமே இறை சித்தம் தானே அப்படின்னு கேட்டால், இறை சித்தம் எல்லாமே இருக்குது. ஆனால் மனிதனுக்கு ஒரு அல்பமான ஒரு சுதந்திரம் இருக்குது. அதுக்கு பேர் புத்தி. அதுக்கு பேர் புத்தி. புத்தி அப்படின்னு சொன்னால், ஏன்னா எனக்கு சிந்திக்கிறதுக்கு கொஞ்சம் அறிவு கொடுத்தவொடனே நான் என்ன செஞ்சு வச்சுக்கிறேன் அப்படின்னு கேட்டால், மனிதனாகிய நான் மட்டும் இல்லை, மனிதனாக இருக்கிற அத்தனை பேருமே சிந்திக்க தெரிஞ்சவொடனே நான் செயல்படுறேன், நான் செய்கிறேன், நான் பார்க்குறேன், நான் தூங்குறேன், என்னுடைய செயல், என்னுடைய பங்களிப்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. இறை சித்தம்னு ஒன்று இருந்தாலுமே கூட என்னுடைய பங்களிப்பு அதில் ஒன்று வருது. அதுவும் இறை சித்தம் தான். என்னுடைய பங்களிப்பு இருக்கணுன்றதே இறை சித்தம் தான். ஆனால் எனக்கு அது அப்படி புரியல. நான் செய்கிறேன், என்னால் ஆனது அப்படின்ற, நான் தோத்துட்டேன், நான் வெற்றி பெற்றேன், நான் தோத்துட்டேன், நான் வெற்றி பெற்றேன், நான் கொண்டாடுறேன், நான் கொண்டாடல, நான் நல்லா இருக்கிறேன், நான் நல்லா இல்லை, நான் சரி, நான் தவறு அப்படின்னு எனக்கு என் அறிவு சொல்கிற அளவுக்கு நான் வாழ்கிறேன். என்ன அறியாமலேயே என்னை நானே கட்டுப்படுத்தவோ அல்லது சுதந்திரமாக்கிக்கவும் செஞ்சு வச்சுக்கிறேன். நான் அறியாமலேயே என்னை நானே அடிமைப்படுத்தி வச்சுக்கிறேன். இல்லை நான் என்னை அறியாமலே விடுதலை உணர்வோடு இருக்கிறேன். விடுதலையாக இருக்கிறேன்னா, அறிவாக இருக்கிறேன்னா, அல்லது நான் அடிமையாக இருக்கிறேன்னா அப்படின்றதெல்லாம் எனக்கு தெரியாமே நான் இருக்கிறேன். நிறைய பேர் சுதந்திரமாக இருப்பான். கடவுள் தான் இருந்துன்னு போட்டோம், மதம் தான் இருந்துன்னு போட்டோம், ஜாதி தான் இருந்துன்னு போட்டோம், எனக்கு வேலை சோறு, எனக்கு தூக்கம் தூங்குறேன் அப்படின்னு சுதந்திரமாக இருப்பான். நிறைய பேர் சுதந்திரமாக இருப்பான், ஆனால் சுதந்திரமாக இருக்கிறது தெரியாது. சில பேர் அடிமையாக இருப்பான். அடிமையாக இருக்கிறான். ஒருத்தன் விடுதலை உணர்வோடு இருக்கிறான், ஆனால் விடுதலையாக இல்லாமல் தெரியாமல் இருக்கிறான். ஒருத்தன் அடிமையாக இருக்கிறான், அடிமையாக இருக்கிறது தெரியாமல் இருக்கிறான். இப்படி தெரியாமலேயே சுதந்திரமாகவும் அடிமையாகவும் இருக்கிறது கூட இறை சித்தம் தான். இப்படி தெரியாமையே ஒருத்தர் இருக்கிறது கூட காரணம் என்ன தான்? இறை சித்தம். அது அல்டிமேட்டு. இப்போ இந்த சித்தத்தை நான் எப்படி புரிஞ்சுக்கிறது? என் செயலெல்லாம் சித்தத்தின்படி தான் நான் செய்கிறேனா, அல்லது நான் அங்கே போய் ஏதோ பண்ணிதான்? ஒரு நதி அழகாக மலையிலேருந்து கிளம்பி அப்படியே இறங்கி அப்படியே ஓடி போய் கடலில் கலக்கும், அவ்வளோதான். இது சித்தம். நடுவில் ஒரு டேம் கட்டி அதை நிறுத்தி
மழை பெய்யாத காலங்களில் நான் எடுத்துன்னு போய் பயிர் பண்ணி விவசாயம் பண்ணிக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த அறிவு எனக்கு இருக்குது. இப்போ இது வந்து புத்தி. நதி மலையில் கிளம்பி எடுத்துன்னு போய் கடலில் கலக்கிறது சித்தம், இடையில் டேம் கட்டி நான் பயன்படுத்திட்டு புத்தி. சரியா தப்பா அப்படின்னு கேட்டால் சரியும் தப்பும் கலந்துருக்குது. நியாயமானது சரி எப்போ அப்படின்னு கேட்டால் மழை வந்து திரும்ப வராமல் இருக்கலாம், இந்த நதி ஒரு நாள் காஞ்சி போயிடலாம், இந்த நதியோட ஓட்டம் கடலில் போய் வீணாக போயிடுது, நான் ஒரு டேம் கட்டுறதுனால அது தடை செய்யப்படுது, நான் பாதுகாப்பாக வச்சுக்கிறேன், நான் இப்போ மழை இல்லாத காலங்களில் நான் எல்லாத்தையும் பண்ணிக்கிறேன், நான் ஒரு அறிவாளி, எனக்கு இந்த அறிவு கொடுத்துட்டான் கடவுள், நான் அதை பயன்படுத்திக்கிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதுவும் சித்தம் தானே. எனக்கு இந்த நாலேஜ் இருக்குது. ஒரு குரங்கால் ஒரு விலங்குகளால் என்னால் செய்ய முடியாத ஒரு அறிவு எனக்கு இருக்குது. நான் ஒரு ஏரி வெட்டிப்பேன், நான் ஒரு மழை பெஞ்சு பள்ளம் பக்கம் இடத்துல ஏரி வெட்டிப்பேன், தங்க வச்சுப்பேன், நான் பாசனத்துக்கு தேவை எடுத்துப்பேன், இல்லை ஒரு நிறைய மடக்கி கட்டிப்பேன், இல்லை அதில் டைனமோ வச்சு நான் என்னென்னலாம் கண்டுபிடிக்க முடியுமோ. எனக்கு அறிவு இருக்கிறதுக்கு காரணமே சித்தம்தான். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னு கேட்டால் இறை சித்தத்தை மறந்துட்டேன். எது நேச்சர் லான்றதை மறந்துட்டேன். டேம் கட்டுறது தப்பு, நான் அவசரத்துக்கு கட்டி வச்சுக்கிறேன், இதை வந்து அளவுக்கு அதிகமாக நான் வந்து தடை செய்யக்கூடாது, தேவைக்கு வச்சுக்கின்னு மீதியை வந்து அமுச்சு விட்டுடணும், ரொம்ப நாள் தண்ணி தேக்க வைக்கிறது தண்ணிக்கு நல்லது இல்லை, அந்த இடம் நிறைய ஊறிச்சோன்னா பூகம்பம்லாம் வரும்னு எனக்கு தெரியாது. பூகம்பம் வருது என்னென்ன வரல, வேற எங்கேயோ வருது. அதனால் நான் கட்டின டேமில் வந்துன்னு நான் நினைக்கல. ஏன்னா என் அறிவு விசாலமாகலை. இயற்கையை நான் முழுசாக புரிஞ்சிக்கல, சித்தத்தை சரியாக புரிஞ்சிக்கல. சித்தம் என்ன மழை பெஞ்சு போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா சித்தர்கள் அந்த காலத்தில் வாழ்ந்தவங்கலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஓலையை, இயற்கையாக இருக்கிற ஓலையை மக்கி போகிற ஒரு வேலையை மடித்தான், ஓலை கூரை வேஞ்சான், மழையில் உள்ளே தங்கிக்கினான், மக்கிச்சு ஒரு 4 வருஷத்துக்கு ஒரு முறை போயினான், மக்கிக்கினே இருந்தது, சரியில்லை, கம்பி கட்டினான், ஜல்லி போட்டான், காங்கிரீட் வீடுங்களாக கட்டினான். இப்போ இதுவும் சித்தம் தானே. எனக்கு இந்த அறிவு வந்ததும் அப்படின்னா நான் அழிவை நோக்கி நகர்றதா இல்லது வளர்ச்சி நோக்கி நகர்த்தான்றது இறைவனோட சித்தம். ஆனால் என் மூளையை வச்சு தான் அதை பயன்படுத்துகிறான். இறை சித்தம் என்னவோ அதை நிறைவேற்றத்துக்கு என் அறிவு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சித்தத்தை நிறைவேற்றத்துக்காக தான் வேலை செய்யுது. நான் நினச்சினுக்கிறேன் நான் அறிவாளி, நான் சரியாக செய்கிறேன்னு நான் நினச்சினுக்கிறேன். அதுதான் என்னை என்ன பண்ணி வைக்குதுன்னா எனக்கு இப்படி ஒரு புத்தியை கொடுத்து இப்படி செயல்படவே வச்சுருக்குது. இந்த சமூகத்தை வளர்ந்துனுக்கு தான் நம்ம நினச்சினுக்கிறோம், அழிதுன்னு கூட சொல்லலாம், அழிச்சுனுக்கிறோம் அப்படின்னும் சொல்கிறோம். ஒரு சிலர் அதை பக்கம் பார்த்து நின்று நம்ம இயற்கை வளத்தெல்லாம் அழிச்சிடுறோம், காடுகளெல்லாம் அழிச்சிடுறோம், மலைங்களெல்லாம் அழிச்சிடுறோம், நீர் வளத்தெல்லாம் அழிச்சிடுறோம், எல்லாத்தையும் அழிச்சிடுறோம், நல்லதில்லை, நம்ம அல்பமாக வாழ்ந்துடுறோம், ஒரு பக்கம் போய் நிற்கிறோம். அவனை நம்ம முட்டாள்னு சொல்கிறோம், சில பேர் அறிவாளினும் உணர்கிறோம். எல்லாமே நல்லதாக கெட்டதான்னு நம்மளும் யோசித்து பார்க்குறோம். சமயத்தில் சில பேர் திருந்துறோம், சில பேர் திருந்துறதில்லை. நம்ம இன்னும் பொல்யூஷனை இன்னும் உருவாக்கலாமா, இன்னும் நம்ம வசதியாகலாமா, இன்னும் மாடலாக கார் கண்டுபிடிக்கலாமா, இன்னும் நம்ம. ஆனால் இறை சித்தம் என்னவோ அதை உனக்கு உணர்த்துறதுக்கு சில பிரச்சனைகளை உருவாக்கி காட்டுது. பாரு, நீங்கள் நிறைய தண்ணி சேர்த்து வச்சதுனால திருதுப்புன்னு ஒரு நாள் கரை உடையுது, அங்கேருந்து ஒரு ஊரே காணாமல் போயிடுச்சு, அப்படிலாம் நடக்குது. நீங்கள் தேவைக்கு அதிகமாக அந்த தண்ணியை நிறுத்தி வைக்கிறீங்க, ஃப்ளோ ஆகிறது தான் சரி, கடலில் போய் கலந்தாலும் திரும்ப மழையை மேகமாகி திரும்ப பொழிய தானே போகுது, மீண்டும் மீண்டும் மழை வரும் தானே, ஒரு வருஷம் வரலன்னா நான் அடுத்த வருஷம் வரும். அப்போ நான் எவ்வளோ தூரம் வாழ்ந்துக்கலாம், எவ்வளோ தூரம் வாழ்ந்துக்கூடாது, எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கலாம், எவ்வளோ தூரம் பயன்படுத்திக்கூடாது, எனக்கு அளவு புரியல. இதுவும் இறை சித்தமானா நீங்கள் எல்லாத்தையும் இறை சித்தம்னு போட்டுட்டு புத்தியை வந்து கெட்டு செய்யலாம். ஏன்னா நான் இங்கேருந்து கற்றுக்கிறதெல்லாம் நான் என்ன செய்கிறேன், நான் இங்கே நடக்கிற இயற்கையின் எல்லா சூழலையும் பார்த்து விட்டு கற்றுக்கிறேன். நாய்களோட நான் விசேஷம் கட்டை வந்து தண்ணியில் மிதக்கணும்னு நான் கற்றுக்கினேன். அது மேலே ஏறி உட்காந்துன்னு போட்டு தரனா தண்ணியில் போக முடியும்னு கற்றுக்கினேன். இப்போ எனக்கு இந்த நாலேஜெல்லாம் வச்சு நான் வாழ்ந்துனுக்கிறேன். இப்போ ஒரு பெரிய கப்பல் கண்டுபிடிக்கிறேன், மொத்தமாக போய் கொத்த செத்துடுறேன். நாய் அந்த மாதிரி கூட்டமாக சாகலை, ஆனால் நான் செத்துட்டேன். ஒரு 10,000-20,000 பேர் மொத்தமாக கப்பலில் போய் பயணம் செஞ்சு மொத்தமாக மூழ்கிடுறோம். நாய்ங்க அது மாதிரி 10,000 மொத்தமாக முழுகலை. இப்போ சரியாக தப்பான்னா நான் என்ன புரிஞ்சுக்கிறேன்னு சொன்னால் இவ்வளோ பேரோட நான் அப்படி போவேன்னா, இந்த மாதிரி பேரிடர் வந்தால் மொத்தமாக செத்துருமே சாவேனா, அளவாக மட்டுமே போய்க்கலாம், தேவைக்கு மட்டுமே போய்க்கலாம்னு நான் உசாராக போயிருந்தேன்னா, இல்லை அந்த இவ்வளோ பேர் போகிறோமே எதனா ஆச்சேன்னா அதில் பாதுகாக்கிறதுக்கான வழியோடு போகிறேன்னு சொன்னால் பாதுகாப்பு கருதியும், அதாவது அந்த பக்கம் நெகட்டிவ் சைடு என்ன நடக்குன்றதெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணி எதிர்மறையாக என்ன நடக்குன்றதையும் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி தீர்வோடு நான் போனேன்னா என் புத்தி எனக்கு நல்லது. நான் மறந்த நிலையில் போனேன்னா எனக்கு அது கெட்டது.
ஆனால் இயற்கை எனக்கு சொல்லுது, எப்போவுமே உனக்கு எதனா ஒரு ஆபத்து வர்றதுக்கு பல வழியில் உனக்கு வாய்ப்பு இருக்குது. அதில் உன் புத்தியும் உனக்கு கெட்டது. நீ இறை சித்தத்தின்படியே வாழ்ந்துட்டேன்னா உனக்கு பிரச்சனை இல்லை. புத்தியை கொண்டு வாழ்ந்துரும்னு நீ நினச்சிட்டியானா உனக்கு பிரச்சனை. இதை தான் ஆன்மீகம் அல்லது ஞான மார்க்கம் அல்லது உண்மை. அதுதான் உண்மை சார்ந்த ஒரு வாழ்க்கை. இப்போ நான் என்ன நினைக்கிறது இல்லை அப்படின்னு கேட்டால், என் புத்தியால் நான் எல்லாத்தையும் ஜெயிச்சிட முடியும், என் புத்தினால எதையும் நான் பண்ணிவிடுவேன், என் அறிவுபூர்வமான செயல்களால் என் சிந்தனை ஆற்றல்னால நான் எதையும் பண்ணிட முடியும்னு நான் நினச்சினுக்கிறேன். ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே நான் இருக்க மாட்டேன், செத்துருவேன். இந்த அல்பம் புரியாத மனிதர்கள் தான் பெரிய பெரிய மகாத்மாங்களாம் வாழ்ந்துட்டு போகிறானுங்க. சிலைகளில் நீங்கள் பார்க்குற ஆளுங்க, கோயிலில் வச்சு சிலையாக வழிபடுறது, அங்கங்கே காக்காலாம் முப்பி பெண்டு வச்சுருக்க பாருங்க. இவங்கெல்லாம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சித்தம் அப்படின்ற ஒன்றை புரிந்து கொள்ளாதவர்கள். ஒரு மனிதன் தோன்றுவான், வாழ்வான், செத்துருவான், அவ்வளோதான். ஒரு உடல் தோன்றும், அது வளரும், அதில் ஒன்று வாழும், அந்த உடம்பு விட்டுட்டு அது உள்ளுகிற மனம் வெளியே போயிடும். எவ்வளோ தூரம் கற்றுச்சுன்றது அந்த மனசுக்கு மட்டும்தான் தெரியும், வெளியே தெரியாது. ஆனால் அது கற்று வச்சுருந்தாலும் சரியாக தப்பான்னு அதுக்கே தெரியாது. ஆனால் இந்த உலகத்தில் அதை சொல்லிட்டு போயிருக்கோம், அதுங்கெல்லாம் வச்சுன்னு பச்சுன்னு இருப்பான். இவன் என்ன செய்யறதில்லை அப்படின்னு கேட்டால், இவன் புத்தியை கொண்டு யோசிக்கிறதில்லை. இன்னொரு சித்தம் தெரிந்த ஒரு மனிதன் அல்லது சித்தம் புரிந்த ஒரு மனிதன் பேசும்போது இந்த புத்தி கேட்கணுன்னு விதி இருந்தால், சித்தம் இருந்தால் தான் அதையும் கேட்கும். இல்லைன்னா அந்த புத்தி என்ன பண்ணாது, கேட்காது, புறம் தள்ளும். அப்போது ஒரு மனிதன் புத்திசாலியாக இருக்கிறது கூட இறை சித்தத்தினால தான். அதாவது புத்தி கூர்மை சரியான விதத்தில் பயன்படுத்துறதுன்றது இறை சித்தத்தினால தான். அப்போது சித்தம்னா அப்படின்னா அது இயற்கை, இயற்கையின் ஒழுக்கம், இயற்கை அப்படி தான் இருக்குது, இறைவன் அப்படி தான் செஞ்சு வச்சுக்கிறான், அதுதான் சித்தம். புத்தி இதில் விளையாடுது. புத்தியாக அப்படி விளையாடுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, சொர்க்க நரகங்களை இந்த இறைவன் செஞ்சு வச்சுக்கிறான். சித்தத்தின்படி சொர்க்க நரகம் இருக்குது, இறை சித்தத்தின்படி சொர்க்கம் நரகம் இருக்குது. நல்லது கெட்டது இறை சித்தத்தின்படி இருக்குது. நல்லது கெட்டது யார் இதுன்னு கேட்டால், கெட்டது அப்படின்னு ஒன்று தெரியாத ஒரு மனிதன் வாழ்கிற வரைக்கும் அவனுக்கு கெட்டதுன்னு ஒன்று இல்லை. இருக்கிற அத்தனையுமே நல்லது தான், கெட்டதுன்னு ஒன்று இல்லை. கெட்டதுன்னு ஒன்று ஒருத்தன் உணரும் போது தான் நல்லதுன்னு ஒன்று உணர்றான். கெட்டது இங்கே எதுவுமே இல்லைன்னு ஆயிட்டானா நல்லதுன்னு ஒன்று இல்லை, கெட்டது இல்லைன்னா நல்லதும் இல்லை தான். அப்போ இருக்கிறது எல்லாம் வெறும் நல்லது மட்டும்தான். இதுதான் இறை சித்தம். இங்கே இருக்கிற அத்தனையும் நல்லது தான். பிறப்பு எவ்வளவு கொண்டாட்டத்துக்குரியதோ, கொஞ்சம் கூட அதில் மாற்று கருத்தே இல்லாத அளவுக்கு இறப்பு அவ்வளவு கொண்டாட்டத்துக்குரியது. ஒரு மனிதன் பிறக்கும்போது எவ்வளவு கொண்டாட்டமாக, உற்சாகமாக, மகிழ்ச்சியாக, வாழ்க்கைக்கு புதிய விஷயங்களெல்லாம் தெரிஞ்சுக்க போகிறான் அப்படின்ற மாதிரி அந்த குழந்தையை நம்ம ஆர்வமாக பார்க்குறோமோ, அப்படி தான் இந்த மனிதன் சிறப்பாக வாழ்ந்துட்டு போனான் அப்படின்ற மாதிரி இருக்கணும் அந்த சாவு, அந்த மரணம். இல்லைன்னா அவன் அளவுக்கு அவன் கொண்டாடி இருக்கணும். நான் பிறந்தேன், நான் நல்லா வாழ்ந்தேன், அதை சாப்பிட்டேன், இதை பண்ணேன், இதை வாழ்க்கையை இப்படி கொண்டாடினேன், மகிழ்ச்சியாக இருந்தேன், இறைவா எனக்கு நிறைவான ஒரு வாழ்க்கை தந்த அப்படின்னு கொண்டாடுற அளவுக்கு யாரோட மரணம் இருக்கணும்? யார் அவன் மரணத்தை கொண்டாடுறாங்களோ இல்லையோ, கஷ்டமோ இல்லையோ ரெண்டாவது விஷயம். ஆனால் அவனாவில் அது எப்படி இருக்கணும்? கொண்டாடணும். வந்தான், இந்த மனிதன் சிறப்பாக வாழ்ந்தான், கொண்டாடிட்டு போனான் அப்படின்னு இருக்கணும். கொண்டாடின மாதிரி நடிச்சிட்டு உங்கள் கொண்டாட்டத்தை எல்லாம் பிடிக்கினானுங்க. அவனுங்களை நீங்கள் கொண்டாடி நீங்கள் உங்கள் கொண்டாட்டத்தை இழக்கிறீங்க. நீங்கள் சித்தப்படி நீங்கள் கொண்டாட்டத்தை இழக்கணும், அதுக்கு இந்த ஆளுங்கள்லாம் துணை இருக்கிறாங்க. ஒரு மனிதன் தானே இங்கே கெட்டதுன்னு புரியாமல் எல்லாத்தையுமே இன்பமாக எடுத்துகிட்டு வாழக்கூடிய ஒரு தகுதி உள்ள ஒரு மனிதனாக மாறும்போது, இங்கே வாழ்ந்த மனிதர்கள் யாருமே அவனுக்கு விசேஷமாக தெரிய மாட்டாங்க. வாழ்ந்த மனிதர்கள் யாரும் அவனுக்கு விசேஷமாக, இங்கே யாருன்னா வாழ்கிறானான்னு பார்ப்பான். நான் எப்படி வாழணும், எனக்கு முன்னுதாரணமாக யார் வாழ்கிறாங்க. ஆனால் உங்களுக்கு வரலாறுல என்ன சொல்லுதுன்னா, முன்னுதாரணமாக இவங்கள தான் நீங்கள் வச்சுக்கணும்னு ஏற்கனவே சொல்லி வச்சுக்கிறான். அப்போ நீங்கள் என்ன ஆகிட்டீங்கன்னா, அவங்கள போய் படிக்கிறீங்க, அவங்கள மாதிரி வாழ பார்க்குறீங்க. அங்கே நீங்கள் உங்களுக்கு நீங்களே இப்போது நல்லது தான். அப்படின்னா கெட்டவங்களாம் இருக்கலாம், நான் நல்லவனும் தானே, சரியாக வாழ்ந்த மனிதனும் இருப்பான் தானே. அவன்லாம் உங்கள் பாடத்திட்டத்தில் கொண்டு வரல. நீங்கள் படிக்கிறதுக்கோ நீங்கள் செய்கிறதுக்கோ உங்கள் பாடத்திட்டத்துலையோ அதை என்ன செய்யலை, உங்களுக்கு கொண்டுன்னு வரல. ஏன் கொண்டு வரல? ஏன் அப்படி இல்லை? இது ஏன் உங்கள் பாடத்திட்டத்தில் அதை கொண்டு வரல அப்படின்னா, உங்கள் பாடத்திட்டம் கொடுத்தவனுக்கே அறிவு இல்லை. அவன் புத்தியோடு தான் வேலை செஞ்சுக்கிறான். அவன் எப்படி தான் வேலை செஞ்சுக்கிறான்,
புத்தியோடு தான் வேலை செஞ்சுக்கிறான். புத்தியோட வேலை செஞ்சுக்கிறவனுக்கு என்ன தெரியாதுன்னா சித்தம் தெரியாது. சித்தம் தெரியாத மனிதர்கள், சித்தம் தெரியாத மனிதர்கள் கூட இல்லை, சித்தம் தெரியாத மனிதர்கள் உங்களுக்கு பாடத்திட்டங்களை, முன்மாதிரிகளை உருவாக்கி தந்துக்கிறாங்க. அதனால் நீங்கள் சித்தன்ற ஒன்றை கண்டுபிடிக்கவே இல்லை. உங்கள் புத்தி உங்கள் சித்தத்தின்படி இல்லை. இங்கே கடவுள் இருக்குதா இல்லையா ஒரு கேள்வி. கடவுள் ஒன்று இருக்குதா இல்லையா. இந்த படைப்புகள்லாம் இருக்குதுன்னா படைச்சவன் இருப்பான்றது ஒரு பதில். படைச்சதெல்லாம் இருக்குதுன்னா படைச்சவனுடைய வேலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவரவர் கர்மாவுக்கு ஏற்றபடி அவரவருக்கு பலன் தருவது. அவரவர் கர்மாவுக்கு ஏற்றபடி அவரவருக்கு பலன் தருவதுன்னு சொன்னால், அப்போ நான் கஷ்டப்படுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்குறீங்க. நீ இப்போ கஷ்டப்படுறதுக்கு காரணம் முன்னாடி ஜென்மத்தில் நீ தப்பு பண்ண, அதனால் இப்போ கஷ்டப்படுற அப்படின்னு ஒருத்தர் போய் சொல்கிறார். முன்ன ஜென்மம் தான் எனக்கு தெரியாது, நான் எப்படி கஷ்டப்படுறேன். முன்ன ஜென்மம் உனக்கு தெரியாது, ஆனால் முன்னாடி ஜென்மம் இருக்குது, இப்போ ஒரு ஜென்மம் இருக்குது மாதிரி அடுத்த ஜென்மம் உனக்கு ஒன்று வரும். அதனால் இங்கே நீ சரியாக இருந்தியானா அடுத்த ஜென்மத்தில் நீ உனக்கு அந்த பாவம் மோட்சம் கிடைக்கும், நீ கஷ்டப்பட மாட்டேன். அப்போ நான் இங்கே என்ன செய்யணும் இந்த ஜென்மத்தில்னா, இந்த ஜென்மத்தில் நீ கஷ்டப்படுன்னு சொல்லி கொடுக்குறான். ஜாதியை ஒத்துக்கோ, கஷ்டப்படு, போராடு. இப்போ எது சித்தம்? எனக்கு கடவுள் தெரிஞ்சவன் சொன்னானா, யாரோ ஒருத்தர் கேட்டேன், படைப்புகள்லாம் இருக்குதுன்னா படைச்சவன் இருப்பான்னு சொல்கிறான். அழகான பதில். ஆனால் படைச்சவன் இருப்பான்ற ஒரு கேள்விக்கு பதில் சொன்ன உடனே நான் இருக்கிறான்னு ஒத்துக்கினேனே, இது நான் சரியாக தான் என் புத்தி வேலை செஞ்சுதா? படைச்சதுலாம் இருக்குது, நான் பார்க்குறேன், படைச்சவன் இருப்பான்னு ஒத்துக்கிறேன். எப்படி இருக்குது? ரெண்டாவது கேள்வி இருக்குதா இல்லையா? படைச்சதெல்லாம் இப்படி இருக்குது, சரி, இதை படைச்சது எப்படி இருக்குது? ஒருத்தன் சொல்கிறான் அழகான, நிறைய பேர் பேசிக்கிறான், ஆன்மா, அது கடவுள், நிறைய பேர் பேசிக்கிறாங்க. நீங்கள் கேட்டுனுக்கிறீங்க, நீங்கள் பயங்கரமான அறிவாளி. உண்மையிலேயே உங்களுக்கு அறிவு இருக்குதுன்னு சொன்னால், புத்தி இருக்குதுன்னு சொன்னால், சிந்திக்க தெரியும்னு சொன்னால், படைப்புகள்லாம் இருக்குதுன்னு சொன்னால், படைச்சவன் இருப்பான்னு உங்களுக்கு புரியுதுன்னு சொன்னால், அடுத்த கேள்விக்கு போனோமா அதே கேள்விக்கு நின்றுணுமா? அடுத்த கேள்விக்கு நீங்கள் போகலையே. படைச்சதை நான் பார்க்குறேன், படைச்சதெல்லாம் படைச்சபடி இருக்குது, இல்லை மாறுது, ஒன்று குழந்தையாக பிறகுது, வளருது, இதெல்லாம் படைச்சதுனால இப்படி செஞ்சு வச்சுக்கிறான். சரி, இந்த மாற்றங்களை சிதைக்கிறத எல்லாத்தையும் செய்கிறான். மாற்றங்கள்லாம் சிதைக்கிறதுலாம் உண்டு தானா? மாற்றம் சிதைவுலாம் வருதுன்னு சொன்னால், எனக்கு மாற்றம் சிதைவு வருதுன்னா எல்லா ஜாதிக்கும் தானே மாற்றம் சிதைவு வருது, எல்லா மதத்துக்கு தானே மாற்றம் சிதைவு வருது. எல்லா மனுஷனுக்கும் ஒன்றா தானே இருக்குது. எல்லா மனுஷனுக்கும் ஒன்றா இருக்குதுன்னா, எல்லா உயிரினத்துக்கும் ஒன்றா இருக்குதுன்னா, எல்லா விலங்கு, மரம், செடி, கொடி எல்லாத்துக்கும் ஒன்றா இருக்குதுன்னு சொன்னால், அந்த ஒன்றா இருக்கிற ஒன்று எப்படி இருக்குது? கேள்வியாக கேட்டீங்களா? அப்போ தானே உங்கள் புத்தி முழுமை அடையுது. அப்போது இறைவன் சித்தம் குத்துட்டு புத்தி ஒன்று குத்து வச்சுக்கிறான். அந்த புத்தியை நீங்கள் புத்திசாலித்தனமாக பயன்படுத்தலை, கேட்கல. இப்போ புத்தி கெட்டதுன்னு வரும். சித்தம் உண்மையிலேயே தெளிவாக இருக்குதுன்னு சொன்னால், சித்தத்தின்படி நீ வாழ்கிறன்னு சொன்னால், சித்தம் சரின்னு உனக்கு புரியுதுன்னு சொன்னால், உன் புத்தியும் சரிதானே, உனக்கு கொடுக்கப்பட்ட புத்தியும் சரிதான். ஏன் உன் புத்தி கோணலாச்சு? என்ன உன்னை கோணலாக ஆக்குறான், உன்னை கோணலாக மாற்றுறான். நீ புத்தி கெட்டவனா மாறுற. நீ புத்தி கெட்டவனா மாறினதுனால சித்தம்னா என்னன்னு உனக்கு தெரியல. இதை என்ன செய்கிறேன்னா, உன் வறுமை இறைவன் சித்தம்ன்ற, உன் ஏழ்மையே இறைவன் சித்தம்னு சொல்கிற, உன் அறியாமையே இறைவன் சித்தம்னு சொல்கிற, உன் முட்டாள்தனத்தை நீ இறைவன் சித்தம்னு சொல்கிற. ஏன் மேல் சித்தம்னு சொல்கிற அப்படின்னு கேட்டால், உன் புத்தியை கோளாறு பண்ணிட்டான். ஒரு கடவுள் ஒரு மனுஷனுக்கு தான் புரிவாரா, எல்லாருக்கும் புரிவாரா? ஒருத்தனாலும் புரிஞ்சுக்க முடியும்னா அடுத்தனாலும் புரிஞ்சுக்க முடியும் தானா? ஒரு இட்லியை ஒருத்தர் தான் ஹோட்டலில் சுட முடியுமா, வீட்லேயும் சுட முடியுமா? ஒரு இட்லியை மாவு கரைச்சி அதை புளிக்க வச்சு, அது மாவை புளிக்க வச்சு அதை இட்லியாக மாற்றி சுட்டு எல்லோரும் சாப்பிட முடியும்னா, இறைவனையும் எல்லாராலும் தானே உணர முடியும். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்களேன். ஒரு அரிசி எடுத்து போய் ஊற வைக்கிறோம், உளுந்து அதில் போடுறோம், அது ரெண்டும் ஓடின உடனே மிக்ஸ் பண்ணுறோம், அது புளிச்சிச்சு, அது எடுத்து போய் மாவு ஊற்றுறோம், ஆவியில் வேக வைக்கிறோம், இட்லியாக மாறிச்சு. இந்த ப்ராசஸ் என்னன்னு சொன்னால், இட்லி எப்படி வருதுன்னு நமக்கு தெரியும். டைரெக்டாக இட்லி மந்திரம் பண்ணி எடுத்து வந்தாங்கன்னா இல்லை, ப்ராசஸ் பண்ணி தான் எடுத்து வந்தாங்க. இந்த இறைவன் இந்த ப்ராசஸ்லாம் பண்ணி தான் இந்த மனுஷங்களே இந்த உள்ளெல்லாம் உண்டாயிருக்கும். அது எப்படி நடந்தது? எப்பவுமே நடந்துச்சா இல்லை இப்போவுமே நடந்ததான்னா, கடவுள்னு ஒன்று தெரியாதவன், கடவுளை ஒத்துக்க முடியாதவன், கடவுள் பற்றி அக்கறை இல்லாதவன், அல்லது உண்மை பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லாதவன் டார்வின் அப்படின்றவன் அர்த்தம் சொல்கிறான். உள்ளது சிறந்துச்சுன்றான். உள்ளது எது? அம்மா எப்படி சிறந்தது? கேள்வி கேட்கல. டார்வினை ஒத்துக்குனீங்க. ஏன்னா உள்ளது சிறக்கிறதுக்கு 1008 கதை சொல்கிறான், ஐடியாங்கெலாம் சொல்கிறான். ஒரு புல் தான் வளர்ந்தது கரும்பாயிருக்குது பார், இன்றைக்கும் அது மேலே அதேமாதிரி பச்சையாக இருக்குது, தான் இப்போவும் இருக்குது, அது முத்தி இருக்குது. இந்த ஒரு புல் தான் வளர்ந்து வாழை மரமாக இருக்குது,
தான் முத்திச்சனா மரமாக மாறுது. இப்படி ஒன்று ஒன்றும் சொல்கிறாங்க. ஒன்று ஒன்றுக்கு ஒரு அம்மிங் இருக்குது, சவுண்டு இருக்குது. குரங்கு தான் மனுஷனாக பெற்றிருக்கோம். முதல்ல புல் எப்படி உருவாச்சு? ஒரு அணு உருவாச்சுன்றாங்கன்னா அது எங்கே உருவாச்சு? அதை சொன்னான்னா கண்ணை முடின்னு கடவுள் உற்பத்தி பண்ணிச்சு. கண்ணை முடின்னு ஒருத்தர் சொல்கிறான், எல்லாம் கடவுளால் உண்டாக கடவுதுன்னு சொன்னார். கடவுள் உண்டாயிடுச்சு பைபிள் சொல்லுது. மற்ற வேதங்கள்லாம் என்னன்னே சொல்ல. இப்போது சித்தம்னா என்னன்னு எனக்கு தெரியணும்னா யார் இந்த சித்தத்தை கட்டுப்பாட்டில் வச்சுக்கிறாங்கன்னு எனக்கு தெரியணும். இப்போ நான் புத்தியோடு இருந்துன்னு என்ன செய்கிறேன்னா, புத்திசாலியாக வாழ்ந்துன்னு சித்தம்ன்ற ஒன்றை உணராமையே பிறந்து செத்து போகிறேன். என்னை பிறந்துலேருந்து சரியாக கடவுளை தெரிஞ்சுக்கவே அல்லது சித்தத்தை தெரிஞ்சுக்கூடாதுன்னே என்னை வளர்க்குறான். சித்தம் கடைசி வரைக்கும் எனக்கு தெரியக்கூடாதுன்னே வளர்க்குறான். அவனுக்கும் தெரியாது. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அந்த சித்தம் அவனுக்கும் தெரியாது. இப்போ சித்தம் தெரியாதவனை வளர்க்குறான். அப்போ எல்லாருமே பித்தத்தோடு வாழ்கிறோம். சித்தம் தெரியல இல்லைன்னா அது பேர்னா பித்தன். சித்தம் தெரிஞ்சிச்சுன்னா அவர் சித்தர். சித்தம் தெரியலனா பித்தர். பித்தர்னா பைத்தியம். தெளிந்தவனாக இருந்தால் பைத்தியம் இல்லை, நல்ல மனிதன். தெளிந்த மனிதனுக்கு மனிதன் பேர், தெரியாத மனிதனுக்கு பேர் பைத்தியம். பைத்தியத்துக்கு பேர் பித்தம். பித்தம் தலைக்கரிச்சிலாம் சொல்லுவாங்க. அப்போ சித்தம் இயல்பாகவே எனக்கு தெளிவாக இருக்கிறது தான். ஆனால் பித்தம் அப்படி இல்லை, தெளிவற்ற சூழ்நிலையாக தான். அப்போ நான் தெளிவற்ற சூழ்நிலை காரணம்னா நானே தெரியலையா, என்னை தெளிய வைக்கலையா, என்னை தெளிய அப்படி அது பண்ணிட்டாங்களான்னா டேம் கட்டின மாதிரி தான். அந்த அழகாக நீ ஆற்று நீரோடையாக பிறந்து சரியாக வாழ்ந்துட்டு சரியாக போக வேண்டிய உன்னை ஒரு மதமும் உன்னை கட்டிச்சு. கல்லணை போட்டு கட்டி உன்னை எப்படி பயன்படுத்திக்கலான்ற மாதிரி ஒரு நீரோட்டத்தை எப்படி பயன்படுத்தினானோ அப்படி பிறக்கிற எல்லா குழந்தையும் ஒவ்வொரு சமூகமும் பயன்படுத்திக்குது. ஆனால் ஏன்னு தெரியாது. கட்டினவன் செத்துட்டான், டேம் கட்டினவன். ஆனால் தண்ணி நிற்கிது, தண்ணி பாயுது. இது சரின்றான் ஒருத்தன், தப்புன்றான் ஒருத்தன். தப்புன்ற உணர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. எங்கேயோ பூகம்பம் நடக்கிற வரைக்கும், டேம் உடையிற வரைக்கும், இல்லை ஊர் அழிகிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை இல்லை. எப்போனா பிரச்சனை வரும்போது மட்டும்தான் அதை பற்றி யோசிக்கிறீங்க. இப்போ இந்த மனித சமூகத்தில் நிறைய பிரச்சனை நடக்குது. சுற்றி ஒரு முறை கூட இறை சித்தம் என்னான்னு தெரியுது. இந்த பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன, நம்ம எங்கே தப்பு செய்கிறோம், நம்ம எப்படி செஞ்சுருக்கணும் அப்படின்னா பண்ணல. நம்ம யோசிக்கவே இல்லை. யோசிக்கணும். ஏதோ ஒரு வைரஸோ ஒரு கிருமியோ ஒரு நோயோ ஏதோ பிரச்சனையோ வருதுன்னா எங்கேயோ நம்ம தப்பான ஒரு விஷயத்த செஞ்சு வச்சிடும். சாக்கடையை சரியாக வச்சிடல, அழுக்கை நம்ம சரியாக போட்டுடல, நம்ம அசுத்தங்களை எடுத்து போய் சரியாக புதைக்கல, அல்லது சுத்தமாக அதை எப்படி பண்ணணும்னு ஆர்கனைஸ் பண்ண கற்றுக்கல. அப்படி சொல்கிறது இல்லை. வந்துச்சு வீட்டில் இருங்க, வெளியே போகாதீங்க. வந்துச்சு வெளியே போகாதீங்கன்றது சரி, தீர்வு அது கிடையாது. ஆனால் இப்போ நான் வெளியே போகக்கூடாது பிரச்சனையிலேருந்து. ஆனால் இந்த பிரச்சனை எனக்கு வரவே கூடாதுன்னு என்ன செய்யணும்? பிரச்சனை வந்தால் அது அந்த நேரத்துக்கு நான் கம்முன்னு ஒடுங்கிட்டு போயிடுறது இல்லை. எனக்கு மீண்டும் பிரச்சனையே வரக்கூடாது என்ன செய்யணும்? அப்படி சிந்திக்கிறது இல்லை. அந்த பிரச்சனைக்கு அப்போதைக்கு ஒரு தீர்வு செஞ்சுட்டு போயிடணுமே தவிர என்ன செய்யலைன்னா. ஆனால் இறை சித்தம்னா சொல்லுது, இறை சித்தம் என்ன எதிர்பார்க்குது அப்படின்னு கேட்டால் இப்படியெல்லாம் பிரச்சனை வரும், நீ சரி பண்ணிட்டேன்னா இனிமேல் போட்டால் அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே பிரச்சனை இல்லாமல் இருன்னு சொல்கிறதுக்காக பிரச்சனையை கொடுக்குது. நீங்கள் என்ன செய்கிறீங்க? அந்த நேரத்துக்கு மட்டும் விடுதலை. எந்த பிரச்சனையும் நான் இந்த கொரோனா இந்த பிரச்சனை மட்டும்தான் இல்லை, உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு தான். ஏன் பிரச்சனை வருது, இனி பிரச்சனை வராமல் இருக்குது அப்படின்னு நினைக்கணும். அப்படி யாருமே நினைக்கல. அப்படி யாருமே அப்படி சிந்திக்கல. அரசியல் அமைப்பாக இருக்கட்டும், இந்த சுற்றி இருக்கிற மனிதர்களாகட்டும், இந்த சிந்தனையாளர்களாகட்டும், யாருமே எப்படி யோசிக்கிறது இல்லைன்னா எது இந்த இறை சித்தம், எப்படி நான் வாழணும், மனிதன்னா யார், அவன் எப்படி இருக்கணும், அவன் எப்படி வாழ்ந்துக்கலாம், எவ்வளோ தூரம் அவனுக்கு சுதந்திரம் இருக்குது, எவ்வளோ தூரம் நம்ம அதை அனுபவிச்சிக்கலான்னு சிந்திக்கவே இல்லை. எது வரை போகுமோ அது வரைக்கும் பண்ணிக்கலான்னு பார்க்குறான். என்னெல்லாம் முடியுமோ அவ்வளோ நான் அனுபவிச்சிக்கணும். ஒருத்தனுக்கு புரியவே இல்லை. 1 கோடி ஒரு மனுஷனுக்கு ஓகே, 10 கோடி பரவாயில்ல, 1000 கோடி இன்னத்துக்கு தெரியல. அது 1000 கோடி பேப்பரு, வெறும் பேங்க் பேலன்ஸு, அது அவனுக்கு தெரியல. 1000 கோடிக்கு லஞ்சத்துக்காக வேண்டி ஒரு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு போயினேக்கிறான். ஏன்டா அந்த 1000 கோடின்னு அவனுக்கு தெரியத்தில்லை. நான் இவ்வளோ தானே சாப்பிடுவேன், இவ்வளோ தானே வாழ முடியும், இவ்வளோ தானே எனக்கு தேவைப்படும், இதுக்கு மேலே அது எனக்கு தேவையில்லைன்னு அவனுக்கு தெரியல. அவன் அந்த அளவுக்கு முட்டாளுங்களெல்லாம் நம்ம பெரிய தலைவர்களாக மாற்றி வச்சுக்கிறோம். அரசியல் தலைவர்களா, பெரிய ஆளுங்களா சொல்லிட்டு அந்தளவுக்கு முட்டாளுங்களை. ஆனால் என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, இறை சித்தத்தை யாரும் என்ன பண்ணல, புரிஞ்சிக்கல. யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒரு மூலையில் சாதாரணமாக போகிற ஒரு குப்பை அள்ளுறவன், பேப்பர் பொறிக்கிங்களாம் பெரிய உயர்ந்த ஞானத்தோடு இருந்துட்டு போயிடறான். என்ன இந்த நமக்கு ஒன்று அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏற்றத்தாழ்வுகளை வச்சுன்னு இருக்குது.
இந்த சித்தத்தை புரிஞ்சுக்கிறவன் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, படிச்சிருப்பார், கோட்டு போட்டிருப்பார், இல்லை ஷூட் போட்டிருப்பார், வேற ஒரு மொழி தெரியும், அவர் தான் அறிவாளி அப்படின்னு நம்ம நினச்சினுக்கிறோம். யாரெல்லாம் இந்த உண்மை என்னன்னா அது எப்படி இருக்குது, நம்ம எதுக்கு இங்கே வந்துக்கிறோம், எப்படி வாழணும், நான் எப்படி வாழணும், சுற்றி இருக்கவங்களாம் எப்படி வாழணும், நம்ம எப்படி வாழணும், எப்படி வாழலை, என்ன இங்கே தப்பு நடக்குது அப்படின்னு யாருமே என்ன செய்யலைன்னு கேட்டிங்கன்னா, நிதானிச்சு தன் புத்தியை கொண்டு முழுசமாக சிந்திக்கலை. அதாவது புத்தியை முழுசமாக பயன்படுத்தலை. யாருமே பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு மனுஷனை போய் கொஞ்சம் நெருக்கமாக பேசுனீங்கன்னா, ஒரு நாட்டோட அல்லது ஒரு மொழியோட பாண்டேஜ் ஆகிருப்பான், அதோட கட்டுப்பட்டிருப்பான். அதுக்கு மேலே அவனால் சிந்திக்க முடியாது. நான் இந்த நாட்டுக்காரன்னு சொல்லிடுவான், இல்லை நான் இந்த ஒரு மொழிக்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பான். இன்னும் கொஞ்சம் லோக்கலாக கீழே போனீங்கன்னா ஜாதி சொல்லியிருப்பான், தெரு சொல்லியிருப்பான். இன்னும் அசிங்கமாலாம் இருக்கும். இந்த மதம், இந்த ஜாதி, இந்த கூட்டம், மொழி, இந்த நாடு, இந்த இனம், இந்த ரேஸ், இதெல்லாம் இல்லை. நாம் எல்லாருமே மனிதர்கள், பூமியின் சொந்தக்காரர்கள். மரம் செடி கொடியும் என் உறவு தான். இங்கே எல்லாமே வாழணும். இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனையுமே சிறப்பாக இருக்கணும். எல்லாத்துக்காகவும் சிந்திக்கணும். சிறப்பாக இருக்கணும்னா மாடு சாப்பிடக்கூடாதுன்றான், ஆடு சாப்பிடக்கூடாதுன்றான், கோழி சாப்பிடக்கூடாதுன்றான். சாப்பிட்றதுக்கும் சிறப்பாக இருக்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு புரியறதில்லை. மாடு யார் வளர்க்குறாங்க அப்படிங்கன்னா சாப்பிட்றவன், கோழி யார் வளர்க்குறாங்கன்னா சாப்பிட்றவன். எல்லாமே வளர்க்குறோம். நெல் சாப்பிட்றவனா நெல் வளர்க்குறானா? இல்லை. நெல்லை வளர்க்காதவனா நெல்லை சாப்பிட்றான். வளர்க்காமல் சாப்பிட்றது எப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறான். வளர்க்குறவன் சாப்பிடக்கூடாதுன்றத இவன் மாதிரி நமக்கு சொல்கிறான். அவனை பார்த்து நம்ம வர அவமானப்படுறோம். இது இறை சித்தமாக பாருங்கன்னா இல்லை, புத்தி கோளாறு. இந்த புத்தி ஏன் கோளாறாச்சுன்னா கர்மத்தினால் ஆனதானா? இல்லை. விதியினால் ஆனதானா? இல்லை. கடவுள் சித்தம் அதுவானா? அது இல்லவே இல்லை. அப்போ அது இல்லவே இல்லையே, ஏன் இப்படி இந்த உலகத்தில் இது அசிங்கம் நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எவனும் சித்தம் தெளிந்தவன் பேசலை. சித்தம் தெளிந்தவன் எவனும் பேசலை. பித்து உள்ளவன் பேசுகிறான். ஒரு மனிதன் பட்டை வச்சுக்கிட்டு ஒரு ஜுப்பா போட்டுன்னு பேசினான்னா உண்மையாக தான் இருக்கும். ஏன்? அவர் ஜுப்பா போட்டுன்னு பேசுகிறாரு, அவர் பட்டை வச்சிருக்கிறாரு, அவர் நாகரிகமாக பேசுகிறாரு, அவர் தெளிவாக பேசுகிறாரு அப்படின்னு உனக்கு கற்றுக் கொடுத்துட்டான். நீங்களும் அப்படி பார்க்குறீங்க. ஆனால் நீங்கள் என்ன ஆகுறீங்கன்னா அந்த மாதிரி ஆகுறீங்க. இந்த சித்தம் தெரியாத மனிதர்களில் நம்ம தலைவர்களாக பெரிய ஆளுங்களாக்கி சொல்லி வச்சுக்கிறதுனால வேண்டி எல்லா மனிதனுமே சித்தம் தெரியாதவனாகவே ஆயிடுறான். இறை சித்தம்ன்ற ஒன்றை புரிஞ்சுக்காமே ஆகிறான். இது ஒரு நல்ல சந்தர்ப்பம், சித்தம் பற்றின ஒரு பார்வை. அப்போ சித்தம்னா இயற்கையின் ஒழுக்கம் ஒரு ஒழுக்கமாக இருக்குது. காடு மலை இதெல்லாம் அழகாக தேவையானதெல்லாம் உருவாகிருக்குது. இது எல்லாமே மனித உயிர்கள் தோன்றதுக்கான ஒரு பூமியை உருவாக்கப்பட்டிருக்குது. இதில் மனிதர்கள்லாம் உருவாகிருக்கிறோம். இந்த மனிதர்கள்லாம் கொண்டாட தகுதியோடு இருக்கிறோம். எல்லா அறிவும் அவனுக்கு இருக்குது. அவன் தன்னைத்தானே ஆர்கனைஸ் பண்ணிக்க முடியும். ஒரு கூட்டத்தை உற்பத்தி பண்ணி அந்த கூட்டமாக நமக்கு வாழ்கிறதுக்கான அறிவெல்லாம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. இதெல்லாம் வச்சு நம்ம மேன்மையாக வாழ்கிறது எப்படின்றத போய் ஒரு சிலர் மட்டுமே மேன்மையாக வாழணுன்றதுக்காக வேண்டி மற்றவங்களெல்லாம் அசிங்கப்படுத்தி வச்சுக்கிறாங்க. அவ்வளோதான். இதில் இது குறிப்பிட்ட இந்த சமூகத்தை சார்ந்தவன் தான் இவனை அடக்கி வச்சுக்கிறான்லாம் கிடையாது. ஒவ்வொரு வீட்லேயுமே அது நடக்குது. ஒரு ஏரியாவிலுமே நடக்குது. ஒரு சின்ன ஒரு தெருன்னு வச்சுக்கோமே, அதில் ஒரு தலைவர் இருப்பார். அந்த தலைவருக்கு மற்றவங்களாம் பண்ணிடணும். அவர் வரும்போது மற்றவங்களாம் வணங்கணும், அவர் பார்த்து இது பண்ணணும். இல்லைன்னா ஒரு மாதிரி பார்ப்பார், அவங்கள சரியில்லைன்னுவார், அவங்கள ஒரு மாதிரி அவமானப்படுத்துவார் பண்ணுவார். ஜாதி வாரியாக தெருக்களை பிரித்து வச்சு நகர்த்து ஒரு மனிதனுக்கு ஒரு போஸ்டிங் வர கொடுத்துட்டு அதில் வர ஒரு உயர்வானவர், ஒரு தாழ்வானவர் இப்படிலாம் சொல்லி வச்சுக்கிறது. ஒரு காரணமும் இல்லாமல் மனிதன் அசிங்கமாக பார்க்குறது. இப்படியெல்லாம் நாமளே பண்ணிக்கணுமா? இறைவன் பண்ணாரான்னா கடவுள் நம்மளை எதுவுமே பண்ணல. பணம் கண்டுபிடிச்சது நம்ம இல்லை, கடவுள் இல்லை. கடவுள் சித்தம் பணம் கண்டுபிடிக்கிறது இல்லை. ஒரு நாய் பூனை சிங்கம் மாதிரியே தான் வந்துட்டு வந்துக்கிறோம். நம்மளை என்ன ஆக்கிட்டாங்க அப்படிங்கன்னா மனுஷன் ஒன்று சொல்லி ட்ரெஸ்லாம் போட சொல்லி பணம்லாம் ஒன்று கண்டுபிடிச்சிட்டான். இப்போ இதை இலுமினாட்டி கண்டுபிடிச்சான், கம்நாட்டி கண்டுபிடிச்சாலாம் இல்லை. நல்லா இருக்குதுன்னு ஒத்துக்கின அத்தனை பேருமே இலுமினாட்டி கீழே பண்ணவங்க தானே. இலுமினாட்டி கிடையாது. இதை ஒரு ஞானமடைந்த ஒரு மனிதன், இல்லை வாழ்க்கையை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், கடவுள் புரிந்து கொண்ட ஒரு மனிதன், ஒரு சித்தாந்தத்தை புரிந்து கொண்ட மனிதன், அல்லது இறை சித்தத்தை புரிந்து கொண்ட ஒரு மனிதன், நம்ம நல்லா வாழ்ந்துக்கலாமே, நல்லா இருக்குமே, குளிருக்கும் மழைக்கும் ஒரு போர்வை போத்துக்கலாமே, நம்ம உடம்பை மறைச்சிக்கலாமே, நம்ம தோலை விட மேலே ஒரு துணியை போட்டு முன்னா நல்லா தானே இருக்குதுன்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து இன்றைக்கி கட்டாயம் சட்டை போடாமல் வெளியே போகக்கூடாதுன்னு அளவுக்கு ஆகிட்டோம். உண்மையிலேயே சட்டை போடாமல் வெளியே போகிறதுக்கெல்லாம் சட்டை போட்டு தான் வெளியே வரணும்னு அவசியம் இல்லை. ஆரம்பித்து அதோட உச்சகட்டமாக போய் இயற்கையை தவறுன்ற அளவுக்கு அதுக்கு அகைன்ஸ்டாக நம்ம தான் போயிடும். சித்தம் உங்களை சட்டை போட்டுலாம் பிறக்க வைக்கல. எவனா கோட்டு சூட்லாம் போட்டுன்னு பிறந்தானா? இல்லை. நிர்வாணத்தமாக தான் பிறந்தீங்க. ஆனால் இங்கே நிர்வாணமாக இருக்கிறது அசிங்கன்னு சொல்கிற அளவுக்கு சித்தத்துக்கு எதிராக போயிடுச்சு புத்தி. சித்தம்
சரியாக தான் இருக்குது. இன்றைக்கும் பிறருக்கு வந்த நிர்வாணமாக தான் பிறகுது. கோமணம் கட்டினோ ஜெட்டி போட்டனோ பிறந்தக்கு வந்த எதுவும் இல்லை. அவர் யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் அப்படியே மதிக்கப்பகுந்த பாராட்டக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் அவர் பிறகும்போது எப்படி தான் வந்திருப்பார், நிர்வாணமாக தான் பிறந்திருப்பார். ஆனால் என்ன புரியலன்னா, நாம் நிர்வாணமாக பிறந்தோன்றதே புரியல அவருக்கு. ஐ ஆம் பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் அப்படின்லாம் சொல்கிறவங்களாங்கிறான். அப்படியே பிறந்திருப்பாங்க யாருன்னா பிறகும்போதே தங்க கண்டி எடுத்து வந்தால் வயிற்று கீழ்ச்சின்னு வராது அப்படிலாம் யாரும் அப்படிலாம் இல்லை. எல்லாருமே நிர்வாணமாக தான் பிறந்தோம். இங்கே நிர்வாகம்ன்றதுக்காக வேண்டி ஒன்று ஏற்படுத்தி மனுஷங்களை செட்டு ஆளுமைப்படுத்தி வச்சுக்கிறாங்க. இந்த நிர்வாகத்தை பண்ணது யார், எதுக்காக அப்படின்னு பார்த்தா நல்லதோ கெட்டதோ ஆனால் பண்ணிட்டாங்க, ஒத்துணுக்கிறோம். ஒத்துக்காது இன்றைக்கும் நம்மள தான் செய்யலாம். இன்றைக்கும் மாற்றிக்கலாம். நான் சட்டப்படாமல் இருப்பேன் சொல்லிக்கலாம் தானே. இந்த சித்த வித்தியார்த்திங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த வேஷ்டி மட்டும் கட்டின்னு சட்டப்படாமல் இருப்பாங்க. ஒரு பார்வையாரில் இந்த பக்கம் இருக்குது. எப்படின்னா என் இஷ்டம், நான் சட்டப்படாமல் இருப்பேன், கரெக்ட் தானே, நல்லா இருக்குது கேட்குறதுக்கு. இஷ்டமாக அதுவும் கட்டாயமா? இஷ்டமாக கட்டாயமா? நான் என்ன சொல்கிறேன், சட்டை போடாமையும் இருப்பேன், சட்டையும் போட்டுப்பேன், கோட் ஷூட்டும் போட்டுப்பேன், கோட் ஷூட்டு போடாமையும் இருப்பேன். எது சரி இப்போ இதில்? அப்போது இயற்கையின் சித்தத்தையும் புரிஞ்சுன்னு, பூமியையும் புரிஞ்சுன்னு, சமூகத்தையும் புரிஞ்சுன்னு, சமூகத்துக்கு தந்த ஒழுக்கத்தையும் புரிஞ்சுன்னு நான் வாழ்ந்தேன்னா என் புத்தியை நான் சரியாக வச்சுக்கிறேன்னு அர்த்தம். இல்லைன்னா என் புத்தி ஏதோ கொளராயிடுச்சு, பித்தம் முடிச்சுட்டுக்கிறேன்னு அர்த்தம். அப்போ நான் சித்தத்தை சரியாக வச்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன்னா என் வாழ்க்கையை நான் ஆர்கனைஸ் பண்ணிக்கணும். எப்படி? எனக்கு பிடிச்சபடியாகவும் நான் இருந்துக்கணும், இயற்கைப்படியாகவும் நான் இருந்துக்கணும், இந்த சமூகத்தின்படியாகவும் நான் இருந்துக்கணும். சமூக ஒழுக்கத்தை நான் மீறி வாழ முடியாது. ஏன்னா நான் சமூகத்தில் தான் புழுங்குறேன். அப்போ நான் ஜாதியெல்லாம் விட்டு இல்லாமல் வேணாவா, நான் தான் ஒன்றும் இல்லை, நான் தான் டிசைடிங் அத்தாரிட்டி. எனக்கு சௌகரியமாகுதுன்னா நான் வச்சுப்பேன், சௌகரியமாக இல்லைனா நான் வச்சுக்க மாட்டேன். அப்படி தான் எல்லாருமே வச்சுக்கிறோம், எல்லோரும் அப்படி தான் இருக்கிறோம். ஆனால் இங்கே சௌகரியத்துக்கு சிலது வச்சுக்கின்னு சௌகரியத்தில் இல்லாதெல்லாம் விட்டுறதுன்றது சாத்தியம் இல்லை. எதெல்லாம் தப்புன்னு புரியுதோ அது இன்னொருத்தருக்கும் சொல்லணும், நீங்களும் மாறணும், அங்கேயும் மாறணும். அப்போ இதுங்களுக்கெல்லாம் கண்காணின்னு ஒன்று இருக்குதான்னா இருக்குது. இப்போ விதி எங்கே வருதுடான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு புரிஞ்சதை இன்னொருத்தருக்கு புரிய வைக்காமல் ஏமாற்றும் போது குற்றவாளியாக நான் மாறுறேன். நான் கத்தியத்து குத்தலை, எந்த பாவமும் செய்யலை. ஆனால் நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா, எனக்கு புரிஞ்சிச்சு, அது இன்னொருத்தருக்கு புரிய வைக்கல. நான் புரிஞ்சதை புரிய வைக்காமல் ஏமாற்றிட்டு போகிறேன்னு அர்த்தம். அதுவே குற்றம். இறை சமூகத்தில் அது ஒரு பெரிய குற்றம். அப்போ சித்தம் உள்ள ஒரு மனிதன் வாழணும், சித்தத்தோடு ஒருத்தர் இருக்கணும் அப்படின்னா தனக்கு புரிஞ்சதை, எனக்கு இப்போ தப்பாக புரியுது எதிராளிகிட்ட நான் போய் பேசும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு நீங்கள் நினைக்கிட்டே தப்புங்க, அப்படி கிடையாதுன்னு அவர் சொல்கிறாருன்னா நான் புரிஞ்சுக்கணும். இப்போது நானும் கூட ஆளுமைக்கு உட்பட்டவன் தானே, என் மனமும் தப்பாக இருக்கும் தானே, என் சிந்தனையும் தப்பாக இருக்கும் தானே. அப்போ நான் என்ன செய்யணும், சரி தப்பெல்லாம் திருத்திக்கணும். இதானே அழகு, இதானே மனுஷனுக்கு சரி. என்ன நடக்குது இல்லைன்னு கேட்டேன்னா, நான் சொல்கிறேன் நீ செய். எல்லாம் அப்படி தான். அம்மா பிள்ளைக்கு அப்படி தான் கட்டளையிடுறா, பொண்டாட்டி புருஷனுக்கு அப்படி தான் கட்டளையிடுறான், புருஷன் பொண்டாட்டிக்கு அப்படி தான் கட்டளையிடுறான், அண்ணன் தம்பிக்கு, தம்பி அண்ணனுக்கு, சொந்தக்காரன் பார்க்குறவன் போகிறவன் வரவன் எல்லோரும் ஒருத்தர் என்ன பண்ணிக்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் அவமானப்படுத்திக்கிறீங்களே தவிர ஒருத்தர் உறவாடிக்கிறதே இல்லை. எது சரி எது தப்பு பேசுறதில்லை, எது முடியும் எது முடியாது எதிர்பார்க்கறதே இல்லை. அப்போ முட்டாளில் விட்டுணும், நம்ம உடம்பு முடியறதில்லை. அவன் கூடவே இருக்கிறானே, என் மனைவி ஆகிறான், இல்லை என் கணவனாகிறான், என் பொண்டாட்டி ஆகிறான், என் தம்பி ஆகிறான், என் பிள்ளையாகிறான், என் பொண்ணாகிறான் போது நான் அவனை என்ன செய்யறதில்லை, நான் அப்படி விட்றதில்லை. அவனை நான் என்ன பண்ண பார்க்குறேன், அவனை எனக்கு தெரியும் நான் சொல்லணும், ஆனால் கட்டாயப்படுத்தக்கூடாது. எனக்கு தெரியும் நான் சொல்லணும், ஆனால் என்ன செய்யணும் அப்படின்னா என் மகிழ்ச்சியை என் கொண்டாட்டத்தை நான் இழக்காமையே எல்லா விஷயத்தையும் சொல்லணும், நான் வாழ்ந்துடணும், எல்லா விஷயத்தையும் சொல்லணும், நான் வாழணும். அப்போ இறை சித்தம் எனக்கு என்ன செய்யுது அப்படின்னு கேட்டால், புரிந்தவனுக்கு இந்த உலகம் வேறு, புரியாதவனுக்கு இந்த உலகம் வேறு. ரெண்டு விதமான உலகம். இருவேறு உலகத்தின் இயற்கை திருவேறு தெளியராதல் வேறு. தெளிவாக சொல்லிட்டு போயிடறான். நுண்ணிய நூல் பல கற்பினும் தன் உண்மை அறிவே மிகும். வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தத்தம் உள்ளத்தனையது உயர்வு. எல்லாரும் போதுமான புத்தியோடு இந்த உலகத்தில் இல்லை. என்ன கரைச்சி அந்த மனுஷனுக்கு ஊற்றினாலும் அவனுக்கு புரியாது. அவனுக்கு புரியணுக்கு சொன்னாவே புரியாமல் இருக்காது, சும்மா பேசினாவே புரிஞ்சிடும். நீங்கள் பார்த்தாவே புரிஞ்சிடும். சில பேருக்கு இவங்க தப்பாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தாவே புரிஞ்சிடும். ஒரு மனுஷனுக்கு உனக்கு அடிச்சு சொன்னாலும் புரியாது. ஏன்? அது ஜென்மத்தில் இல்லை, அதெல்லாம் முடியாது, அதுக்கு வரல. இப்போ இது வினைப்பயன் இல்லை. நான் என்னை கவனிக்காமல் இருக்கிறதுக்கு நான் தான் காரணமே தவிர வேறு யாருனாவா காரணம்? நான் யாருன்னு என்னை கவனிக்காது ஏன் காரணமா, மற்றவங்க காரணமா? ஒரு மனுஷன் பேசுகிறான்னா, ஒரு உண்மையான ஒரு மனிதன் வந்து சொல்கிறான், தம்பி நம்ம பிறந்தோம் செத்துருவோம்,
செத்துருவன்னு சொல்லாதன்றான் ஒருத்தன். செத்துருமா அதெல்லாம் இப்போயா சொல்கிறேன், சாகும்போது பார்த்துக்கிறேன், அது ஏன்டா இப்போ சொல்கிறேன்னு கேட்குறான் ஒருத்தன். என்ன பண்ணுவீங்க நீங்கள் அவனை? ஒன்றும் செய்ய முடியாது. ஒவ்வொரு செத்தவனுமே எதுக்கு தாண்டான்னா செத்ததே அதுக்கு தான். நம்ம எல்லாம் செத்துருவோன்னு சொல்கிறதுக்கு தான் செத்துக்கிறான். ஒவ்வொரு செத்தவனும் எதுக்கு செத்தான்? எல்லோரும் ஒரு நாள் தான் ஆகிடுவோன்னு சொல்லி செத்துக்கிறான். உங்கள் வீட்டில் யாரோ ஒரு சாவு நீங்கள் கற்றுக்கவே இல்லை, எல்லோரும் செத்துருவோன்னு தெரிஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் சாவு மட்டும் நினச்சிக்கிறீங்கன்னா அப்போ எப்பேற்பட்ட முட்டால் நீங்கள்? உங்கள் வீட்டில் சாவை பார்த்துக்கிறீங்க, உங்கள் தாத்தாவோ உங்கள் பாட்டியோ செத்து போயிட்டாங்க, இல்லை உங்கள் அப்பாவோ உங்கள் அண்ணனோ செத்து போயிட்டாங்க, யாரோ உங்கள் வீட்டில் செத்து போயிடுறாங்க, என்ன தெரிஞ்சுக்கல நீங்கள் செத்து போயிடுவீங்க. அப்போ நான் என்ன தெரிஞ்சுக்கலன்னா, என் புத்தியை வச்சுக்கின்னு இங்கே சம்பவம் என்ன நடந்ததுன்னா அது எனக்கு நடக்கும்னு தெரியல. அந்த சம்பவம் எனக்குன்னு தெரியல. நாளைக்கு எனக்கு தானே, நாளைக்கு நானும் தானே செத்துருவேன். அப்போ இந்த புத்தியை கொண்டு இந்த சித்தம் என்னான்னு நான் புரிஞ்சிக்கவே இல்லை. பாருங்கள், இந்த இயற்கையின் ஒழுக்கத்தை பாருங்கள், சுற்றி உங்கள் நடக்கத்தெல்லாம் பாருங்கள், ஒரு அழகாக இருக்குது, ஒரு நேர்த்தியாக இருக்குது, எல்லாம் ஒரு சரியாக இருக்குது. இந்த வல்லமையான ஒன்று எப்படி இதெல்லாம் உருவாக்கி என்னவா பண்ணினுக்குது, என்னென்ன பண்ண போகுதுன்னு நான் பார்க்கவே இல்லை. நான் என்னென்ன பண்ண போகுதுன்னு பார்க்க ஆரம்பித்தா தானே என் புத்தி சரியாக வேலை செய்யுது. அப்போ எனக்கு புத்தி சரியாக வேலை செஞ்சால் சித்தம் புரிய ஆரம்பிச்சிருச்சு. சித்தம் புரிய ஆரம்பிச்சிட்டேன்னா நான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் வாழ்கிறதுக்கான வேலையில் நிறைவாக செய்வேன். ஆனால் எப்போ நான் நிறைவாக செய்ய மாட்டேன் அப்படின்னா, யாரோ சொன்னாங்க நான் செய்கிறேன், நிறைவாக இருக்கிற மாதிரி நான் நினச்சிப்பேனே தவிர அது நிறைவு கிடையாது. நான் சாப்பிட்டேன், எனக்கு சொன்னாங்க முதல்ல சாம்பார் ஊற்றிக்கணும், அல்மா தயிர் ஊற்றிக்கணும், அல்மா ரசம் ஊற்றிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் சாப்பிடல, அப்படி சாப்பிட்டா இதில் நிறைவாக வர அடையிறேன்னா நீ நிறைவாகவே அடையலை. எனக்கு ரசம் பிடிச்சிருக்குது, ரசம் நிறைய சாப்பிட்ணும், எனக்கு சாம்பாரை விட ரசம் எனக்கு பிடிச்சிருக்குதுன்னா இல்லை, நான் ஊற்றி பார்த்தேன், முதல்ல கொஞ்சம் சாம்பார் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் தயிர் சாப்பிட்டு பார்த்தேன், கொஞ்சம் ரசம் சாப்பிட்டு வச்சு இதில் மூணில் எது நல்லா இருக்குதுன்னு பார்த்து அதை சாப்பிட்டேன். அப்படிலாம் செக் பண்ணவே இல்லை. நீ சொன்னாங்க செஞ்ச, இதில் வர மற்றவங்கள வர நிறைவாளன்னு வர சொல்கிறேன். அப்போ அவனை தான் நீ பெரிய ஆளுன்னு சொன்னுக்கிறீங்க. இந்த சாப்பாட்டு ஒழுங்கு மட்டும்தான் இல்லை, எல்லா விஷயத்துலையுமே அவன் என்னவோ தெரிஞ்சுக்கிறதெல்லாம் அவனுக்கு சரின்னு சொன்னதெல்லாம் உங்களுக்கு சரின்னு சொல்லிட்டு போயிடறான். அது எப்படி உங்களுக்கு பொருந்தும்? நீங்கள் தனி, அவன் தனி, அவன் வாழ்க்கை வேறு, உங்கள் வாழ்க்கை வேறு, உங்கள் சூழல் வேறு, அவன் சூழல் வேறு, அவனுடைய கிளைமேட் வேறு, உங்கள் கிளைமேட் வேறு. அவன் கொடை பிடிச்சிருந்த அந்த காலத்தில் மழை பெஞ்சிருந்தது, கொடை வச்சிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டான். மழையை பெய்யலையே, கொடை வச்சு என்ன பண்ண போகிறீங்க? அப்போ என்ன பண்ணல என் புத்தினா, எது சித்தம்னு எனக்கு புரியல, இயற்கையின் ஒழுக்கம் என்னன்னு எனக்கு புரியல. நான் என் கண் கொண்டு இந்த உலகத்தை பார்க்கல, என்னை என் கண் கொண்டு பார்க்கறதுக்கு யாருமே சொல்லித்தரல. அதுதான் இங்கே நடந்தது, அதுதான் இங்கே நடக்குது. அப்போ நான் என் சித்தமெல்லாம் என்ன ஆகிப்போச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் என் கண் கொண்டு பார்க்கறதுக்கு, என் காது கொண்டு கேட்கறதுக்கு, இங்கே இருக்கிற நடைமுறையில் என்ன இருக்கிறதுக்கு நான் சிந்திக்க முடியாத அளவுக்கு நிறைய சொல்லி கொடுத்துட்டான். அதனால் நான் என்ன பண்ண முடியல. இப்போ அதில் நல்லதும் இருக்குது தானே, சில விஷயம்லாம் நானே தேடி கண்டுபிடிச்சி ஒன்று அறியறதுன்னா டைம் ஆகும். அப்போ நல்லது தானே. நான் என்ன பண்ணிட்டேன்னா, எது எனக்கு நல்லது அதை மட்டும் நான் எடுத்துக்கலாம், எது எனக்கு கெட்டது எதை நான் சிந்திக்கணுன்றதே மறந்துட்டேன். இப்போது முழுசாக அவங்ககிட்டே எல்லாத்தையும் எவன் சொல்கிறான். இப்போ திருமந்திரத்தை படிச்சுட்டு நானே புரிஞ்சுக்கணும்னா சாத்தியம் இல்லை. அப்படி தான் அவன் பாட்டை எழுதி வச்சுக்கிறான். அவனெல்லாம் படிச்சுட்டு நீங்களாம் ஒன்றும் புரிஞ்சிக்க முடியாது. பாட்டு படித்தா எங்களுக்கு புரியல சார்னா, அவன் படித்து புரிஞ்சுக்கிற மாதிரிலாம் செய்யலை, படித்து உணர்றதுக்கு தான். உணர்ந்து நீ புரிஞ்சுக்கணும், படிக்கணும், உணரணும், புரிஞ்சுக்கணும். படிச்சுட்டு புரிஞ்சிக்க முடியாது. பொதுவாக ஞான நூல்கள்லாம் அப்படி இல்லை. ஏன் அப்படிங்கன்னா, நீங்கள் அதை உணர பார்க்கணும். அது எப்படி இருக்குது, ஒருத்தர் ஏதோ நான் சொல்கிறேன்னா அது எப்படி உண்மையாகும் அப்படின்னு ஒரு கேள்வி அவனே முன்வைக்கிறான். நான் ஒரு 3000 பாட்டு எழுதுகிறேன், இதில் கடவுள் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயமும் எழுதுகிறேன், இது கொஞ்சம் உணர்வோடு படி. நீ உணர்வோடு படிக்கலைன்னா அத்தனை எழுத்தும் நீர்மேல் எழுத்துட்டான். உணர்வோடு படி. அந்த பாட்டிலேயே அவன் சொன்னதுலேயே நீ சரியாக படிக்கலைன்னா எப்படி இல்லைன்ட்டான். அவன் உள்ள ஒன்று சொல்லிட்டு போகும்போது நுட்பமாக கையாக நினைய போகிறான். எப்படி செய்யணும், எப்படி செய்யக்கூடாது, என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, என்ன புரிஞ்சணும், என்ன புரிஞ்சக்கூடாது, ரெண்டுமே சொல்லிட்டு போகிறான். இப்போது என்ன பண்ணுறான்னா, எதை புரிஞ்சணும் எதை புரிஞ்சக்கூடாதுன்றதெல்லாம் ஒருத்தவங்க சொல்லிக் கொடுக்கும்போது பிட்டடிக்கிறான். எதை சொல்லி உன்னை கவரப் பண்ணலாம், எதை சொல்லி உன்னை ஆஃப் பண்ணலான்னு பார்த்து அந்த பிட்டை மட்டும் எடுத்து உனக்கு சொல்லி நீ இதை செய்யாத, இதை பண்ணாத, அவரே சொல்லிட்டாரு, இவரே சொல்லிட்டாரு. எவர் சொன்னாலும் உன்னு தானே தெரியும். இந்த உலகத்தில் எவன் என்ன சொல்லியிருந்தாலும், எவ்வளோ பெரிய மனிதனாக அவன் இருந்தாலும், நீ ஒரு மனுஷன் தானே, உன்னாலையும் அறிவு இருக்குது தானே, நீ சிந்திச்சு பார்க்கணும் தானே. உனக்கு ஒரு 400 கிராம் மூளை கொடுத்து, உனக்கு கண்ணுக்கு அதெல்லாம் கொடுத்து, இயற்கை உன்னை வாழ வச்சுருக்குது. அவன் சொன்னவன் செத்து போயிட்டானே, எவனாக இருந்தாலும் சரி சொல்லியிருந்தாலும் சரி தவறு சொல்லியிருந்தாலும் செத்து போயிட்டானே. நான் என் கண் கொண்டு பார்க்கணுமா இல்லையா? அப்போது நான் என்ன பண்ணலன்னா, எது இறை சித்தன்றதை நான் கேட்கவே இல்லை. இந்த கேள்வியே ஒரு அற்புதமானது, இந்த தலைப்பே ஒரு அற்புதமானது. அப்போ நாங்கள் கண்ணை மூடி யோசிக்கணும். ஒன்று தவம் பண்ணுறது கிடையாது,
பக்காவாக யோசிக்கிறதுக்கே உட்காந்து கண்ணை மூடின்னு நான் யார் எதுக்கு வந்தேன், இங்கே என்ன வேலை நடக்குது, இந்த பூமி இன்னத்துக்கு அப்படின்னு பாருங்க. இந்த பூமி இன்னத்துக்கு, நீ டாக்டர் ஆகிறதுக்கு, இன்ஜினியர் ஆகிறதுக்கு, வக்கீல் ஆகிறதுக்கு, நீ பெரிய ஆளு நிரூபிக்கிறதுக்கா நீ வந்துக்கிறீங்க? இதெல்லாம் நீ பெரிய ஆளாக இருக்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் உனக்கு சந்தோஷமாக தான் செய்யணும். நீ டாக்டராக இருந்து 4 பேருக்கு மருத்துவம் பார்க்கறதுல சந்தோஷமாக தான் டாக்டர் ஆகு. கருமை இல்லை, நீ ஏன்டா ஆனாத? நீ அப்படி ஆகிட்டேன்னா வியாபாரம் பண்ணுவ, உன்னால் திருப்தி அதை செய்ய முடியாது. சனினே அப்படி நீ டாக்டர் ஆகிடக்கூடாது. எப்படி ஆயிருக்கணும் நீ டாக்டர்னா, எனக்கு பிடிச்சிருக்குது, நோயாளிகள் நல்லா இருக்கணும், 4 பேர் நோய் நல்லா இருக்குன்னா நல்லது, 4 பேருடைய வலியை நான் போக்குறேன் அப்படின்னு சொன்னான். அப்பா சொல்கிறான், ஆத்தா சொல்கிறான், டாக்டர்னா சமூகத்தில் அந்தஸ்து இருக்குதுன்னு சொல்லி டாக்டர் ஆகிடுறானுங்க. அவன்லாம் டாக்டர் எப்படி இருப்பான்? அந்த மருத்துவம் எப்படி இருக்கும்? அந்த 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 மருத்துவனே எப்படி இருப்பான்? அந்த மருத்துவமனையே எப்படி இருக்கும்? அவன் சிந்திக்கிற விதமே எப்படி தான் இருக்கும்? ஏன் அவனுக்கு முற்றிலும் பொருந்தாத ஒரு வேலையை அவனே எடுத்துன்னு செய்கிறான். அப்போ என்ன நடக்குது இங்கன்னா, எந்த மனிதனுக்கும் கல்வி புகட்டப்படவே இல்லை. நீ யாருன்னு தெரியாத ஒரு மனிதன் டாக்டர் ஆனான்னா தப்பாயிடும், யாருன்னு தெரியாத ஒரு மனிதன் வைக்கிறான்னா தப்பாயிடும், யாருன்னு தெரியாத ஒரு மனிதன் ஜட்ஜ் ஆனான்னா தப்பாயிடும், யாருன்னு தெரியாதவன் முதலமைச்சர் ஆனான்னா தப்பாயிடும், யாருன்னு தெரியாத ஒருத்தன் தலைவன் ஆகிட்டான்னா நாடு என்ன ஆகும்? தன்னை தானே யாருன்னு தெரியாத ஒரு மனிதனை தலைவராக்கி வச்சுக்கிறோம், தன்னை யாருன்னே தெரியாத ஒரு மனுஷனை முதலமைச்சர் ஆக்கி வச்சுக்கிறோம், தன்னை யாருன்னே தெரியாத மனுஷனுங்கன்னா நம்ம டாக்டராக இன்ஜினியராக வக்கீல் ஆக்கி வச்சுக்கிறோம். இந்த ஸ்கூல் எதுவுமே அவனை யாருன்னு அவனுக்கு சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அப்புறமா நாடோ இந்த உலகமோ எப்படி சீர்படும்? அப்புறமா கண்ணு மூடின்னு சீர்படட்டும், நிர்வாகம் செழிக்கட்டும், வானகம் வையகம்னா எப்படி சீர்படும், எப்படி சிறப்பாக இருக்கும்? முதல்ல உனக்கே ஒன்று தெரியாது, அவன் எப்படி எங்கே சீர்படும்? சொம்மனா சொல்கிறதுனால சீர்படுமா? சீராவத்து எப்படின்னு யோசித்தா சீர்படுமா? புரிஞ்சுக்கோங்க, போங்க, நீ புரிஞ்சுக்கணுமே முதல்ல. அடுத்தவங்க புரிஞ்சுக்கோங்கன்னா புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிற முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும்ல. வந்தது எதுக்கு? அப்போ நான் என்ன செய்யலைன்னா, வந்த வேலையை மட்டும் நான் செய்யலை, மற்றதெல்லாம் செய்கிறேன். அப்போது இந்த சுற்றி இருக்கிற எல்லா சமூக மக்களும் எப்படி தான் வாழ்கிறாங்கன்னா, எவனோ ஒரு முட்டாள் சொன்னதை அப்படியே கண்ண முடியும்னு ஃபாலோ பண்ணுறது மட்டும்தான் செய்கிறாங்க. இல்லை யாரோ ஒரு அறிவாளி சொன்னதை ஃபாலோ பண்ணுகிறாங்க. அந்த அறிவாளி சொன்னதெல்லாம் எப்போதைக்கு சரி, எல்லா காலத்துக்குமா சரியாது? பொருந்தாது. அப்போது சித்தம் சரியாகணும், தெளிவாகணும்னா என் புத்தியை கொண்டு நான் யோசிக்கணும். எங்கேருந்து வந்தேன், நான் எங்கே போகிறேன், பிறந்தா செத்துருவேன், பிறந்தவங்கெல்லாம் செத்துட்டாங்க, நானும் செத்துருவேன், சாவறதுக்கு முன்னாடி என்ன செய்யணும், நான் எப்படி சந்தோஷமாக இருக்கணும், 4 பேர் எப்படி சந்தோஷமாக வச்சுக்கிறது, நான் எப்படி கொண்டாடணும், 4 பேர் எப்படி கொண்டாட்டமாக வச்சுக்கிறது, இந்த உலகத்தில் நான் என்ன செய்ய முடியுன்றதெல்லாம் மகிழ்ச்சியாக செய்யணும். வெறிப்பிச்சு போய் செய்யக்கூடாது. வெறிப்பிச்சு போய் தன்னை நிலைநாட்டணும், நான் தான் தலைவர், நான் தான் அறிவாளி, எனக்கு தான் எல்லாம் தெரியுன்ற மாதிரி பேசினா என்ன ஆகும்? தப்பாக போயிடும். இப்போ நான் பேசும்போது கூட்டத்தில் இருக்கும்போதெல்லாம் வரேன்னா, பேசும்போதே நான் கொண்டாடி பார்க்குறேன், அதுக்காக அதெல்லாம் பேசிக்கிறேன். இப்போ தனியாக இருக்கும்போது அது மாதிரி இங்கே யாரும் இல்லை பேசுறதுக்கு. அப்போ தேடி பிடிச்சி நான் சில வார்த்தைகளை வச்சுக்கிறதாருது. அப்போது உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் ஒரு இண்டிவிஜுவல் கூட பேசும்போது நான் அசிங்கமாக பேச வேண்டியதில்லை. அது ஒரு ஸ்டைல், இது பேச்சோட ஸ்டைலு. அது நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ புத்தி வச்சு என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, என்ன பேசுகிறான்றது புரியவில்லை, எப்படி பேசுகிறான்னு பார்க்குறீங்க. அப்போ சித்தம் என்னான்னு பார்க்க வரல, புத்தி என்னான்னு பார்க்க வரீங்க. என் புத்தி எப்படி வேலை செய்யுது, நான் இதுலேருந்து என்ன ஆதாயம் தேடலாம், எங்கே போனாலும் எல்லாம். நீ இன்னும் ஆதாயம் தேடினாலும் 100 வருஷம் தாண்டி அதுக்கு மேலே இருக்க முடியாது. நீ எவ்வளோ பெரிய நல்லவனாக இருந்தாலும், இல்லை எவ்வளோ ஆதாயம் தேடனவளாக இருந்தாலும், எவ்வளோ லாபகாரனாக இருந்தாலும், எவ்வளோ எடுத்துன்னு போய் நீங்கள் செல்வத்தை எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சிங்கனாலும் 100 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு இல்லை. அப்புறமா என் புள்ளெல்லாம் வாழும், என் பொண்டாட்டிலாம் வாழ்வாயா, அப்படியே பாரம்பரியமெல்லாம் வாழும். அதெல்லாம் உன் பாரம்பரியம் கிடையாது. உனக்கு அப்புறமா உனக்கு பிறந்ததுலாம் உனக்கு பிறந்ததுன்னு அர்த்தமாகாது. நீயும் உன் பொண்டாட்டி சந்தோஷமாக இருந்தீங்க, பிறக்க வேண்டியது பிறந்துக்குது. நீ எல்லாம் தேடி பிடிச்சி அப்படியே தேடி, நீ முன்னெல்லாம் பாதியெல்லாம் எத்தனைலாம் வரல. ஒரு பிறவி எடுக்கிற ஒன்றும் தனி, அது எங்கேருந்தோ வந்து அது உன்னை பயன்படுத்தினா அது ஒரு பிறவி எடுத்து உன்னை வச்சுன்னு வாழ்ந்துட்டு போகுது. நீ அதுக்கு செய்ய வேண்டியதே செஞ்சுட்டு போனோன்னா செஞ்சுட்டு போ, தப்பு இல்லை. அதுக்கு செய்யணுன்றதுக்காக வேண்டி நீ வாழாமல் அசிங்கத்தை வர செஞ்சுட்டு போறியே, அதுக்கும் அது நல்லது இல்லையே. அப்போ யாருக்குமே கெட்டது செய்யறதுக்கு முயற்சி செய்கிறேன். அப்போ இந்த புத்தி மனிதனுக்கு கெட்டு போகிறதுக்கு காரணம் புத்திசாலியை பின்பற்றுறது தான், சித்தம் உள்ளவனா பின்பற்றதில்லை. ஏன் பின்பற்றலை? எல்லாமா பின்பற்றலைன்னா அப்படி இல்லை. என்ன தான் நூல், நீங்கள் என்ன தான் புக்கு வச்சாலும் சிவவாக்கியமும் உங்கள் கையில் கிடைக்கத்தானே செய்யுது. அதே பைபிள்லேயே வேறு ஒரு கோணத்தில் பார்க்குறதுக்கான அறிவு கிடைக்கத்தானே செய்யுது. என்ன தான் யூடியூப் இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு மனுஷன் பேசுகிறவனும் இருக்க தானே செய்கிறான். அப்போ எவனுக்கு எது தேவைப்படுதோ அவனுக்கு அது கிடைக்குது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது, சித்தத்தின்படி நான் வாழணுன்னா ஒரே கேள்வியோடு இருங்க. நான் யார், எதுக்கு வந்தேன்? முதல் கேள்வி. நான் யாரால் உருவானேன்? 2வது கேள்வி. உருவானவன் என்னென்ன நோக்கத்தில் உருவாக்கிக்கிறான்? 3வது கேள்வி. நான் யார்,
முதல் கேள்வி. என்னை உருவாக்கியது எது? ரெண்டாவது கேள்வி. அதன் நோக்கம் என்ன? மூணாவது கேள்வி. இந்த மூணே கேள்வி உன் வாழ்க்கைக்கு எல்லாத்துக்கும் அதோடு நீ நிம்மதியாகவும் நிறைவாகவும் சந்தோஷமாகவும் கொண்டாட்டமாகவும் மகிழ்ச்சியாகவும் தான் இருக்க முடியும். ஏன் அப்படின்னு கேட்டால் வேறு ஒன்றும் இல்லை, இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. நீ எதுவுமே எதுன்னு போகிறதில்ல, எதையும் இங்கே வச்சுட்டும் போக முடியாது. இங்கே வச்சதெல்லாம் இங்கே ஏற்கனவே இருந்தது தான். நீ ஒன்று பேர் மாறி இருக்கும், அவ்வளோதான். எல்லாம் இங்கே தான் இருந்தது, பேர் உன் பேரில் போயிருக்கும், அவ்வளோதான். நீ உன் பொம்மை வச்சுன்னு எல்லாம் கும்பிட்டுன்னு வைப்பாங்க, ஆனால் அது நீ இல்லை, அது வரும் பொம்மை. உன் படத்தை வச்சுன்னு எல்லாரும் நீ விசேஷமானு சொல்லி வைப்பாங்க, அது நீ கிடையாது. விசேஷம்னா நீ இருக்கும்போது வாழ்ந்தது தான் உண்மை. நீ செத்த பேருக்கு எதுவுமே இங்கே உண்மை இல்லை. நீ அனுபவிக்கும் போது தான் அனுபவிச்சு தான் உண்மை, அனுபவிக்காத எதுவுமே உண்மை இல்லை. உன்னை பற்றி நான் எந்த அபிப்பிராயமும் இந்த உலகத்துக்கு வச்சுருந்தாலும் அதனால் உனக்கு ஒரு லாபமும் இல்லை. புரியவே இல்லை. நிறைய பேருக்கு அது போராடிங்கிறான். என்னுடைய அபிப்பிராயம் வேணும், நான் வாழ்ந்தணும், எனக்கு கல்வெட்டு வேணும், எனக்கு கல்வெட்டு வச்சுட்டு அந்த கல்வெட்டு மேலேயே காக்கா உட்காந்துக்கிறவனா இருப்பான். ஏன்னா பிரிவில் யார் என்ன ஆக போகிறோன்னு யாருக்கும் தெரியுது இல்லை. கவனமாக இருங்க. இறை சித்தம் உங்களுக்கு ஒரு அழகான விளையாட்டை விளையாட சொல்லி இவ்வளோ பெரிய பிளே கிரவுண்டு கொடுத்துருக்குது. இதில் சரியாக இருக்கணும். ரூல்ஸ் எல்லாம் இருக்குதுன்னா சித்தத்துக்கு ரூல்ஸ் இருக்குது. நீ தப்பு செஞ்சால் கட்டாயம் தண்டனை உண்டு. இந்த ரெமிடிஸு நான் அதை தப்பு பண்ணிட்டு சரி பண்ணுறேன் கிடையாது. இந்த இறை சித்தத்தில் ஜாதின்னு ஒன்று இல்லை, ஜாதின்னு ஒன்று இறை சித்தத்தில் இல்லை, பணம்னு ஒன்று இறை சித்தத்தின்படி இல்லை. பணம்லாம் கண்டுபிடிச்சதெல்லாம் இந்த சமூகத்துக்காக வேண்டி வச்சுக்கோ, சம்பாரி, விளையாடு, தப்பு இல்லை. பதுக்கி வைக்கிற அதை வச்சு இப்போ பயனுள்ள செயல்களை செய்ய, 4 பேருக்கு குத்து உதவு, 4 பேரோட ஷேர் பண்ணிக்கோ, 4 பேருக்கு உதவியாக இருந்துட்டு போ, வச்சுக்கோ. 4 வீடு கட்டிக்கோ, 4 பேருக்கு வாடகை விட்டு போ, வச்சு என்ன பண்ண போகிற? பூட்டி வைக்கிற யாரும் பாவி தானே. வெறும் பேங்க் பேலன்ஸ் ஆகவோ வீடை கட்டி பூட்டி வைக்கணும், முட்டாள் தானே. தண்டனை உண்டு. ஒரு இடத்த இருப்பிடத்தை யாரோ ஒருத்தர் குளிரில் நடுங்கினுக்கிறான்னு வச்சுக்கோமே, இரவா நான் இந்த குளிரில் நடுங்குறேன்னு கேட்டான்னா பூட்டின அத்தனை பேரோட கைகளும் புழுத்து போயிடும். ஏன்? யாரோ ஒருத்தன் வாழ வேண்டிய இடம் இல்லை இது. யாரோ ஒருத்தர் இருக்க வேண்டிய இடத்த நீ என்ன பண்ணிட்டுக்கிற? நான் சம்பாரித்தேன், நான் உழைச்சேன், நான் என்ன சம்பாரித்தேன் உழைச்சாலும் அர்த்தம் சொத்து தானே இது. அர்த்தம் நீ மற்றவனுக்கு ஏன்னா வாடகை விட்டுருந்தேன்னா ஓகே தானே. அது மேலும் பணம் சம்பாரிச்சுன்னே போய் அவனை யார் வானா இன்னும் சம்பாரி. இப்போ அதையும் சும்மா பூட்டி வைப்பேன். நான் பணம் நிறைய வந்தால் தான் வாடகை விடுவேன், இல்லைன்னா பூட்டி வைப்பேன். பூட்டி வைக்கிற ஒவ்வொருதும் தப்பு இல்லை. பூட்டி வைக்கும்போது அது 1 மாதம் வாடகை மிச்சமாக போயிடுச்சே. அப்போது வீடு கட்டு வசதியாக தப்பு இல்லை. ஆனால் என்ன பண்ணேன்? காரை வாங்கி போய் வீட்டில் ரோட்டு வாசலில் வச்சுங்கிற அத்தனை பேருமே பாவம் செஞ்சவன் தான். ஏன்னா காரே இல்லாமல் 4 பேர் பைக்கில் போகிறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. நீ ஒரு காரை வாங்கி ரோட்டில் வைக்கிறியே, தப்பு இல்லை, இது குற்றம். தேவையில்லாமல் ஏன் கார் வாங்கினேன் 2 மாதம் 3 மாதமாக சும்மா தான் வச்சுன்னுக்கிறேன், எப்போனா ஒரு முறை தான் போகிறேன். அப்போ சும்மா தானே இருக்குது. யாருக்குன்னா கொடுத்துரு, கம்மி விலைக்கு விற்றுரு. இல்லை நண்பன் எவனா இருந்தானே அவங்ககிட்ட ஓட்ட சொல்லு, அவனை ஓட்டின்னு இருக்க சொல்லு, அக்ரிமெண்ட் போட்டு ஓட்ட சொல்லு, கொடுத்துட்டு போ. ஏன்னா யாரோ ஒருத்தருக்கு இல்லாத பட்சத்தில் ஒரு பொருளை நீ சும்மா வச்சுருந்தியானா அது குற்றம். புரியுதில்லை? சித்தத்தின்படி தண்டனைக்குரியவர்கள் யார் அப்படின்னு கேட்டேன்னா, அடுத்தவன் பொருளை அபகரிக்கிறதில்லை, அடுத்தவன் பொருளை கொண்டாடினா நீ விசேஷம்தான். அடுத்த பொருளை அபகரித்து குற்றம் கிடையாது. ஏன் அப்படி கேட்டால், நீ ஒரு கார் டிரைவராக இருந்து இன்னொரு காரை பயன்படுத்திக்கிறேன், நீ திருநாக இருந்தால் கூட கடவுள் சித்தத்தின்படி நான் நல்லவன். ஏன்னா அதை நீ கொண்டாடுற, அந்த பொருளை எடுத்து நீ பயன்படுத்துகிற, சும்மாவே பதுக்கி வச்சுன்னுக்கிற அப்படின்னு சொன்னால் நீ திருட. அப்போ திருடனா இன்னொருத்தன் கையிலேருந்து எடுத்துகிட்டு வரல திருட. பயன்படுத்தாத ஒரு பொருளை வச்சுங்கிற அத்தனை பேருமே திருடர்கள் தான். சும்மா வச்சுங்கிறான் ஒரு பொருளை வாங்கினா திருடன் தான் அவன். யாருக்கோ பயனுள்ள ஒரு பொருளை சும்மா வச்சுருந்தா அது தப்பு. உங்கள் வீட்டில் பழைய பொருளோ எந்த ஒரு பொருளோ இன்னொருத்தருக்கு பயன்பாடு உள்ளது, நீங்கள் அதை பயன்படுத்துகிறேன்னா நீங்கள் தான் திருடனா நீங்கள் உங்கள் பொருளை எடுத்துருந்தெல்லாம் பயன்படுத்திக்கிற எல்லாமே இங்கே சரி தான். ஒருத்தன் பாயிலேருந்து 100 ரூபாய் எடுத்து ஹோட்டலில் போய் சாப்பிட்டு போயிட்டான்னா அவன் திருடன் கிடையாது. ஒருத்தன் 10,000 ரூபாய் சாவர வரைக்கும் தலைகாணி கழுவே வச்சுக்கிறான்னா அவன் தான் திருடன். 100 ரூபாய் திருடி சாப்பிட்டவன் திருடன்னு போலீஸில் பிடிச்சி வச்சுக்கிறீங்க. ஆனால் இயற்கை சொல்லும் 10,000 ரூபாயை பதுக்கி வச்சுருந்தவன் தான் திருடன்ட்டு. ஸோ இறை சித்தம் வேறு, இந்த புத்தி இந்த சமூகம் சொல்லி கொடுக்குற விஷயம் வேறு. இப்போ இங்கே இருக்கிற மனிதர்கள் எல்லாருமே இங்கே சுற்றி இருக்கிற மனிதர்கிட்ட தான் கற்றுக்கிறதுனால இறை சித்தம்னா என்னன்னு புரியாமல் போயிடுச்சு. இறை சித்தம் உன் மகிழ்ச்சியை குறைச்சிக்க சொல்ல, உன் கொண்டாட்டத்தை குறைச்சிக்க சொல்ல, உன் ஆண்மையை உன் பெண்மையை பாராட்டக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. நீ மகிழ்ச்சியாக உற்சாகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லவே இல்லை. உன்னை ஜாதியில் மட்டமாக யாருன்னா சொன்னாங்கன்னா ஒத்துக்கன்னு சொல்லவே இல்லை. நீ பாவின்னு யாருன்னா சொன்னாங்கன்னா நீ பாவின்னு ஒத்துக்குன்னு சொல்லவே இல்லை. நீ வாழலைன்னா நீ வாழாதவன், உனக்கு எதுவுமே தேவையில்லைன்னு பிடுங்கிறதுல மறுக்கிறதே இல்லை. சிரிக்காத ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க முடியாது, சிரிக்காத ஒரு மனிதன் கொண்டாட்டமாக இருக்க முடியாது, கொண்டாடாத ஒரு மனிதன் ஆரோக்கியமாக இருக்க முடியாது. ஆரோக்கியமாக இல்லைன்னா இந்த உலகம் உனக்கு இல்லை.
அப்போது ஒரு மனிதனுமே அல்பமாக சாதாரணமாக பிறந்தது சந்தோஷமாக இருக்கிறதுக்குன்னு புரிஞ்சிச்சுன்னு சொன்னால் அவன் எப்படி இருப்பான்? அப்போ சித்தம் எது அப்படின்னு கேட்டால், இறைவன் எதுக்காக இந்த உலகத்தில் இவ்வளோ செஞ்சு வச்சுக்கிறான்னா மகிழ்ச்சியாகவும் கொண்டாட்டமாக இருக்குதான் இவ்வளோ பண்ணி வச்சுக்கிறான். அவன் நினச்சா அழிக்கணும்னா நீ என்ன உன்னெல்லாம் கேட்டுன்னு இருப்பான்? உங்ககிட்ட இப்போ பர்மிஷன்லாம் கேட்பான், நான் வந்து இந்த பூமியை அழிக்க போகிறேன் அப்படின்லாம் கேட்க மாட்டான். நீ கொண்டாடாதவர்கள்லாம் உருவாகிட்டீங்கன்னா அழிச்சிடுவான். எல்லோரும் மகிழ்ச்சியாக கொண்டாட்டம் வந்து அவனுக்கு கஷ்டப்படும், இவ்வளோ உயிருங்க சந்தோஷமாக இருக்குது, இதை போய் டிஸ்டர்ப் பண்ணுறமேன்ட்டு. நீங்கள் யோசித்து பாருங்களேன், சந்தோஷமாக இருக்கிற ஒரு குழந்தைய போய் அடிப்பீங்களா பாருங்களேன்? முடியாது. யோசிப்பீங்க. அழுதுனே இருந்தால் இன்னும் வெறுப்பாகும். சனினா இது வேணும் அழுதுனே இருக்குது சின்ன இருக்குதுன்ட்டு அடிப்பீங்க. சந்தோஷமாக இருக்கிற குழந்தை கூப்பிட்டு வச்சியா சும்மா சிரிச்சுன்னு இருக்கிற அப்படின்னு அடிப்பீங்களா? ஒரு தாய் அடிக்க மாட்டா, ஒரு தகப்பன் அடிக்க மாட்டாயா? சந்தோஷமாக இருக்கிற குழந்தைகளை அடிக்க பிடிக்க, துக்கமாக இருந்தா உம்முன்னு இருந்தா இது எப்பவுமே அப்படி தான் இருக்கும். அப்படித்தானே? அப்படித்தான் இந்த கடவுள் கூட இயற்கை சிற்றம் அல்லது இந்த பெரிய இந்த வடிகளுக்கெல்லாம் காரணம் மனிதன் சரியாக வாழாததுனால தான். சரியாக வாழ்ந்திருந்தா அப்போ நமக்கு இயற்கையோ அல்லது இந்த கடவுளோ இந்த சித்தமோ என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீ கொண்டாடு, நீ மகிழ்ச்சியாரு, இந்த உலகத்தை அனுபவி அப்படின்னு சொல்லுது. நீ அனுபவிக்கலன்னா தப்பியாருது. நான் இங்கே வர ஒவ்வொருத்தருக்கும் அதான் சொல்லிக் கொடுப்பேன். நல்லா இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, பிடிச்சதை சாப்பிடுங்கன்ற. நான் சைவம் சாப்பிடு அசைவம் சாப்பிடுன்னே சொல்ல மாட்டேன். ஆனால் சண்டை போடுவேன். சைவம் தான் சரி, அசைவம் சாப்பிட்ணுன்னா அசிங்கம்லாம் திட்டுவேன். ஆனால் உங்களுக்கு பிடிச்சது தான் நீங்கள் சாப்பிட்ணும். சைவம்னா அசைவம்லாம் இதில் தேவையில்லை. ஆனால் அடுத்தவங்களை இது பிடிச்சி அவன் சாப்பிட்றதெல்லாம் தப்புன்னு ரைட்டுன்னு சொல்கிற அதிகாரம் உங்களுக்கு இல்லை. அது பெரிய குற்றம். அப்போது சித்தம் அப்படின்றது எங்கேருந்து அப்படின்னு கேட்டால், இயற்கை கிட்டேருந்து, கடவுள் கிட்டேருந்து, அது உண்மை கிட்டேருந்து. அது அப்படியே தான் என்றைக்குமே மாறாது. ஆனால் புத்தி மாறும். ஒரு நாளைக்கு என்ன சொல்லுவான், சட்டப்படாதவங்களாம் புனிதமானவன்னுவான். ஒரு வாட்டி சொல்லுவான் சட்டப்படாதவங்களாம், இப்போ கோட்டு போட்டவங்களாம் புனிதமானவனா, கோட்டு போடாதவன் புனிதமானவனா? காந்தி புனிதமானவரா, கோட்சே புனிதமானவரா? நாளைக்கு கோட்சே புனிதமானவர்னு சொல்லலாம், கோயில் கட்டலாம் அந்த ஆளுக்கு. ஆமாம், தெரியாது நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்ட்டு. கொஞ்ச காலம் மலர்கள்லாம் நல்லதுன்னுவான், கொஞ்ச காலத்தில் முட்கள்லாம் நல்லதுன்னுவான், ஒரு காலம் இது சரின்னுவான், இன்னொரு காலம் இன்னும் சரின்னுவான். மாறினே இருக்கும். சித்தம் மாறாது. சித்தம் எப்பவுமே மாறாது. இறை சித்தம் நிரந்தரமானது, அழகானது, மாற்றத்துக்கு உட்படவே படாதது. நேற்றும் இன்றும் என்றும் சித்தம் மாறவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. மழை எப்பவுமே பெஞ்சுன்னு இருக்குது. மழை எப்பவுமே பெஞ்சுன்னு இருக்குது. மழை ஏன் பொய்த்து போகுது, மழை ஏன் பெய்யலைன்னா நீ மாற்றத்துக்கு எடுத்துன்னு வர. இயற்கையை கூட மாற்ற முடியுமான்னு நீ செய்கிற, ஆனாலும் கூட மழை பெய்யும். நல்லவர் ஒருவர் வழிபட்டு தான் மரம் இருக்குதுன்னா மழை பெய்யுதுன்னு சொல்லல போல ஒருத்தர். நல்லவங்க ஒருத்தன் தான் மழை பெய்யுன்னு சொல்லிட்டு போய்க்கிறான். மரம் நிறைய இருந்தால் தான் மழை பெய்யுந்தானே சொல்லிட்டு போயிடணும். காடுகள் நிறைய இருப்பது என்றால் மழை வரும்னு சொல்லிட்டு போயிடறான் அந்த பொம்பளை. அப்போ இல்லை. அப்போ சித்தம், அந்த நேச்சர் எப்பவுமே என்ன செய்யுது அப்படின்னா, நல்லவனுக்காக அல்லது நல்லவனா யாருன்னா, நீங்கள் இந்த இலக்கணம்லாம் வச்சுங்கிறவங்களாம் நல்ல இல்லை. சித்தத்தை புரிந்து கொண்ட எல்லாருமே நல்லவர்கள் தான். ஏன் அடிப்படையான ஒரு உண்மை இது இல்லை, எது படைச்சதுன்றது கேட்டு தெரிஞ்சுன்னா அவன் நல்லவன். கேட்கவே இல்லை, சொன்ன உடனே கம்மனே ஒத்துக்கினேன். படைப்பெல்லாம் இருக்குதுன்னா பச்சைங்கிறான்னு, அது ஒரு மதன்ற ஜாதின்ற மட்டன்ற மாங்கன்ற ஒன்று நம்ம திட்டாமல் அசிங்கமாக பேசாமல் ஒன்று மரியாதையாக வர பேசுவாங்களா? பார்த்துங்க. அப்போ சித்தம் சரி, சித்தம் சரி, புத்தி சரியாக இருக்கிறதுக்கு சித்தம் சித்தம் தான் நமக்கு புத்தியை கொடுத்துருக்குது. இந்த புத்தியை நான் சரியாக பயன்படுத்தலை. புத்தியை சரியாக பயன்படுத்துறதுக்கு தான் என்னுடைய எல்லா வீடியோவுமே. என்னுடைய அத்தனை வீடியோ எதுக்குடான்னா, அந்த புத்தியை சரி பண்ண முடியுமா, இந்த மனிதர்களை திருத்த முடியுமா, இந்த மனிதர்கள் மனிதராக மாறுவாங்களா, இறை சித்தத்தை புரிந்து கொள்வார்களா அப்படின்றதுக்கு தான். இப்போ சித்தத்தின்படி இருந்தீங்கன்னா எப்படி இருக்கலாம்னா, நல்லா இருக்கலாம், கொண்டாட்டமாக இருக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். சித்தத்தை புரிஞ்சுக்கோங்க. நமக்கு 5 விரல் ஒரு கையில், மொத்தம் கை காலெலாம் சேர்த்து 20 விரல், இதெல்லாம் சித்தம். யாரோ ஒருத்தருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு விரல்லாம் வந்துருக்குது, ஒருத்தருக்கு ஒரு மாதிரிலாம் செஞ்சு வச்சுக்கிறான், ஊனமாக இருக்குது. இதெல்லாம் கூட இறைவன் சித்தமாக இருக்கும். இது வந்து தவறு சரியினால் வந்தது இல்லை, வினை பயனால் வந்திருந்தால் கூட இயற்கை உனக்கு எதனா ஒன்று செஞ்சிருந்தா அது உனக்கு நல்லதுக்கு தான் இருக்கும். இயற்கை உனக்கு எதனா செஞ்சிருந்தா, நீ ஊனமாக இருந்திருந்தியானா, இறைவன் உன்னை ஊனமாக படைச்சிருந்தா அது உனக்கு ஒரு நல்லதுக்கு தான் இருக்கும். கெட்டதுக்கு அது இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அதை வச்சுக்கின்னு நீ என்ன செஞ்சன்றது தான் முக்கியம். 2 கால் வச்சுன்னு சரியில்லாமல் இருக்கிறத விட 1 கால் வச்சுன்னு சரியாக மகிழ்ச்சியாக சந்தோஷமாக வந்தால் யார் பெரியார் இப்போ இதில். அதனால் எதுவுமே இங்கே சரி தான், இங்கே எதுவுமே தப்பு இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்படி ஒரு பார்வை தான் சித்தம். சரி தப்புன்னு பார்த்தா புத்தி. சரி தப்புன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துலேயுமே சரி தப்பை பார்த்து சரி கடைசி வரைக்கும் போனேன்னா கடைசியாக சித்தத்தில் போய் தான் முடிப்பேன். சரியாக சிந்திச்சானா தவறுன்னு ஒன்று இங்கே இல்லைன்னு உனக்கு புரியும். எல்லாமே சரியாக தான் இருக்குது. புரிஞ்சு வச்சுக்கோங்க. சித்தத்தின்படி இருங்க. உங்களுக்கு நல்வாய்ப்புக்கு இறைவனுக்கு நன்றி சொல்லுங்கள். எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்க.